இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் வித்தார். மைனா திரைப்படத்தின் மூலம் கதாநாயகன் அந்தஸ்து பெற்ற வித்தார் 10 ஆண்டுகள் கூத்துப்பட்டறையிலே நடிப்பு பயிற்சி பெற்றவர். ஜோதிகாவுக்கு ஜோடியாக நடித்த காற்றின் மொழி உட்பட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்ற வித்தார் குற்றமே தண்டனை, குரங்கு பொம்மை போன்ற படங்களின் தயாரிப்பாளரும் கூட. விஜய், அஜித் ஆகிய இருவரோடும் 150 நாட்களுக்கு மேல் திரைப்பயணம் செய்கின்ற வாய்ப்பினை பெற்ற வித்தார் அந்த அனுபவங்களை பற்றி, ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் தான் திரையுலகிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். நடிக்கணுன்ற ஆர்வம் எப்போ விதார்த்துக்கு முதல்ல ஆரம்பித்தது? ஸ்கூலில் படிக்கும்போது என்னென்னா, ஸ்கூலில் படிக்கையில் ட்ராமா ரிஹர்சலுக்கு வந்து ஒரு பீரியடு கட் ஆகும். அப்போது நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நாடகத்தில் போய்ட்டு அதை ஜாலியாக பசங்களோட விளாட்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாடகம் மைக்கேல் வாத்தியார் டைரக்ட் பண்ணார். அதில் நான் கேட்ட பேர்லாம் உனக்கெலாம் கிடையாது அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பையன் வரவே இல்லை. நாளைக்கு கலை நிகழ்ச்சியில் நாடகம் பண்ணோம். 6th படிச்சுட்டு இருக்கும்போது சரி நீ வா அப்படின்னாரு. அப்போ வந்தபோது என்னை வந்து ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணி மறுநாள் அதுக்கு இது ப்ரைஸ் வந்து சோப்பு டப்பா. எங்கள் வீட்டில் எல்லோரும் நானவோ நடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தாங்கல்ல. அப்போது இதுக்கெல்லாம் கிளாப்லாம் விழுது. அதுவரையும் எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் எதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த சேட்டை பயங்கரம் இது இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாராட்டு வர்றது வந்து இந்த நாடகம் நடித்தது நல்லா நடித்தான் பையன் அப்படின்னு. அப்போ நடித்தா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு ஒரு ஆவல் இருந்தது. எங்கள் தாத்தா வந்து அம்மாவோட அப்பா, அவர் நடிக்க ட்ரை பண்ணார். அவர் பேசிக் சமயக்காரரு. ஏபிஎம்மில் வந்து ஓரிரவு பராசக்தி 2 படத்துலையும் சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் அதுக்கப்புறம் இங்கே சர்வே பண்ண முடியல, மறுபடியும் களக்காடுக்கு போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து என்னை டெய்லி படத்துக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது தேட்டருக்கு கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு படம் நிறைய பார்ப்போம். ஆனால் வந்து நடிக்கிற பற்றி பேசலை. திடீர்னு வந்து என்னை ரமேஷ்னு கூப்பிட மாட்டார். திடீர்னு ஆண்டனி, திடீர்னு குமார், திடீர்னு முத்து அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரியும் ஒரு படம் வந்திருக்கும், அதில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டரை வச்சு என்னை கூப்பிடுவார். அப்போ அது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா நம்ம எங்கே சினிமாவில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அப்படியே பட்டறைக்கு வந்தேன். அப்படியே அந்த காலகட்டத்தில் யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என் ஊரில் வந்து தேவகோட்டையில் நான் வளர்ந்ததெல்லாம் தேவகோட்டை. அங்கே வந்து திருமுகடம்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட அப்போது விசிஆர், அப்பா சிங்கப்பூரில் இருந்தார், விசிஆரில் கேசட் அனுப்புவாங்க. அப்போ வந்து மர்மயோகி, அந்த பழைய படங்கள்லாம் பாலுமூலமாக அவருக்கு இப்போ நம்ம கேள்விப்படாத படங்கள்லாம் அந்த எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் படம் பார்க்கும்போது பொதுவாக எல்லோரும் எம்ஜிஆர் சிவாஜி அவங்கள பற்றி சிவாஜி அப்படிங்கிறது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவர் எனக்கு என்ன கூப்பிடுற எஸ்வி சுப்பையா, சரஸ்ராமு, ரங்காராவ், பாலையா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாரு எப்படி பாரு ஒரு கேரக்டர் அப்படியே தெரியல பாரு எவ்வளோ லைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனித்தது. ஏன்னா பொதுவாக வந்து சிவாஜி சாரோடைய ஆக்டிங்கை உலகமே பார்த்துட்ருக்கோம். அந்த சின்ன இந்த மாதிரி கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து பழைய ஆளுகள் கேட்டால் சொல்லுவாங்க எல்லாருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷனில் அந்த சின்ன கேரக்டரில் பண்ணுறவங்களை வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு நாள் தான் சொல்லுவேன், ஒரு அடித்தளத்துக்கு நாடகம் பண்ணும்போது எவ்வளோ ஹீரோ முக்கியமாக அதை விட பெரிய முக்கியம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணுறவங்களும். அது இல்லைன்னா அந்த அப்படி ஒரு ரோலே பில்டப் பண்ண முடியாதுல்ல. அதனால் எனக்கு எஸ்வி சுப்பையா, சரஸ்நாமு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தில் தான் சென்னைக்கு வந்தீங்களா? சென்னை வந்தது காரணமே வந்து நடிக்க தான். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் டிரைவராக. அப்போ தான் 18 வயசு வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். படித்து முடிச்சோடனே டிரைவர் வேலை. ஏன்னா எனக்கு படிக்கும்போதே டிரைவராக பிடிக்கும். ஏன்னா சபரிமலைக்கு கோயிலுக்கு போவோம். அப்போ வந்து எனக்கு ஒரு சீட்டே பேனட்டு தான். பேனட்டில் உட்காந்து அந்த டிரைவரோட பேசுகிறது. அவர் வந்து எப்படின்னு அந்த ரூட்லாம் தெரியுது அப்படின்னா, இது அடிக்கடி போகிறோம்ப்பா. அப்போ டெய்லி கார்லேயே போவீங்களோ?
கார்லேயே படுத்துவீங்களோ பாரு இப்படி இருந்தால் சுற்றிக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஆவல். அதனால் என்னோடய லட்சியம் வந்து டிரைவர் ஆயிடணும். அவனால் வந்து எனக்கு 16 வயசுலேயே வந்து எங்கள் அப்பா வேன் வாங்கி விட்டார். வேனை வாங்கிட்டு ஊரில் வண்டி ஓடிச்சு. அப்புறம் 18 வயசு லைசன்ஸ் எடுத்த உடனே நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா என்னுடைய செயல் வந்து அவ்வளோ மோசமான செயலாக இருந்தது. கடன் ஆக்கினேன் எங்கள் அப்பாவை. சரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்போ போனோன்னே அங்கே 2 இயர்ஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியா நான் காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். யார் போனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா என்னோடய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்புறம் அந்த டயத்தில் ஒரு பையன் வந்தான், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு என்ன நடிக்கிறேன் அப்படின்னா, இவன் நடிக்கிறானா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன படம் நடிச்சிருக்கேன்னு, மன்சூர் அலிகான் அவருடைய படம் வெட்டு ஒன்று துண்டுல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் நான், ராஜான்னு. உடனே இப்போ இவனே நடிக்கிறான், நம்ம நடிக்க போக நான் நடிச்சிடலான்னு வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்தேன். வந்து ஒன்றும் வாய்ப்புகள் தேடுவோம் அப்படிங்கும்போது வந்த உடனே மின்னலே 2000 வந்து மின்னலே படத்தில் ஒரு ரோல் கிடச்சி. வந்த உடனே இன்றைக்கி வரேன், நாளைக்கு மறுநாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். சிடிவியில் சக்தி டிஎன்எஸ் சார் பையன் சக்தி சார் வந்து ஒரே ஊருங்கிறதுனால அவரை போய் பார்த்து அந்த ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கும் மின்னலையில் ஒரு ரோல் பண்ணேன். மின்னலை பண்ணது வந்து அவ்வளோ தூரம் நெருக்கமாகலாம் ஆகலை. கௌதமன் சாருக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. முதல்ல இருந்தது, ஆனால் அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆக முடியல. சரி, அப்போ எனக்கு தோணுச்சு, எல்லோரும் ஒரு வேலைக்கு வரணும்னா அதுக்கான ஒரு பயிற்சி இருக்குது. டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிக்கணும், எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குது. அப்போ நம்ம நடிக்க வந்திருக்கேன் என்னென்னா, கூத்துப்பட்டறை பற்றி டிவியில் பார்த்தேன். உடனே கூத்துப்பட்டறை 2000 ஜாயின் பண்ணேன். 2010 வரை 10 இயர்ஸ் பட்டறையில் இருந்தேன். கூத்துப்பட்டறையில் சேரத்துக்கு முன்னாடியே பல படங்களில் துணை பாத்திரம் நடிச்சிங்க? இல்லை, கூத்துப்பட்டறைக்கு முன்னாடி மின்னலே மட்டும்தான் நடித்தேன். பட்டறையில் இருக்கும்போது சர்வைவல் ஒன்றும் இல்லை. அதனால வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நான் போய் கேட்குற வாய்ப்பு வந்ததுன்னா, பட்டறைக்கு அப்போ வருவாங்க, வந்ததுன்னா போய் சின்ன ஒரு மணி செலவுக்கு ஆகும் அப்படின்னு அப்படி ஜாயின் பண்ணது தான். ஹீரோ ஆகுறதுங்கிறது கூட எனக்கு மைண்ட்லேயே கிடையாது. அது உண்மையிலே அவர் பிரபு சலமன் சார் வந்து படம் எடுக்கும்போதெல்லாம் நான் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவேன். அப்போது உட்காரையில் சீக்வன்ஸ் பற்றிலாம் பேசும்போது லாடம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஏதோ பேசியிருந்தா என்ன சொல்கிறீங்கண்ணா? ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் சார், என்ன தப்பு எதா பண்ணான்? அடா நீனே ஹீரோ மாதிரி இருக்க, உன்னை வச்சு ஹீரோவாக படம் எடுக்கணும், நடிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ என்னை வச்சு எடுங்க அப்படின்னா, அதுக்கு நான் தான் தயாரிக்கணும்னாரு. அப்படி தான் நடந்தது. மைனா வந்தது வந்து முதல்ல நான் ஹீரோ இல்லை, அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு திடீர்னு சரி நீ தாண்டா வாடா அப்படின்னு நடந்தது தான் அது. இன்றைக்கி வரையும் ஆக்சுவலி சொல்லுவேன், நான் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டா நீங்கள் ஆக்டரா அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு யாராவது சொன்னால் தான் நம்ம நடிகர் தெரியும். இல்லைன்னா அது வந்து இன்னும் பசங்களோட சுற்றுற அந்த மன ரீதியாக அப்படி தான் இருக்கேன் நான். கூத்துப்பட்டறையில் இருந்தபோது பல படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்கள் நடிச்சதாக சொன்னீங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு மின்னலே பண்ண போது வந்து ஐயோ நம்ம ஒரு ஆக்டர் ஆகிட்டோம், அவனு ஊரில் தினமும் அந்த படம் நடிச்சிருக்கான்னு ஒரு ஊருக்கு போகல ஒரு பிரமிப்பு இருந்தால், படம் நடிச்சிருக்கானா படம் நடிச்சு எங்கடா காணவே காணோம், 2 சீன் தான் வர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே நான் ஸ்டேஜில் பண்ண உடனே எனக்கு சினிமாலாம் பெருசாக, சினிமாவில் நடித்தது பூராமே பணத்துக்கு தான். அதில் போய் பயங்கர இன்ட்ரெஸ்ட். சினிமா நமக்கு வந்து பார்த்து நம்ம யாரும் நம்மளை பார்க்குறாங்களா பார்க்க மாட்டாங்களா, நம்மளுக்கு அடையாளம் தெரியாது இல்லை, அதெல்லாம் இல்லை. காசு கிடைக்கும் அதுக்காக போகிறது தான் தவிர அங்கே போயிட்டு சிவியராக இதுக்கப்புறம் நடித்து நம்ம ஹீரோ ஆகணும் வில்லன் ஆகணும் அப்படிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்போல்லாம்? 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஏன்னா குருவி நடித்தேன் ஒரு 30 நாள். தரணி சார்லாம் நாங்கள் ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா பட்டறைக்கு வருவார்ல, அப்போது கேட்டோம் எத்தனை சும்மா இருக்கீங்க எதாவது போட்டு விடுங்க, செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி தான் அது ஒரு 60 நாள் ஒரு 60,000 ரூபாய் கிடச்சிது. 60 நாள்? ஆமாம் ஆமாம். சும்மா டெய்லி ஷூட்டில் ஒரு கூட்டமாக இருக்கிறதெல்லாம் அதில் விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி ஒரு நான் விமல் 2-3 பேர் அதில் இருந்தோம். அது காசு வரதில்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படி டெய்லி 1000 வாங்கலாம் சேர்த்துட்டே இருப்பேன். அந்த 100 ரூபாய் எடுத்தோன்னா 3 நாளைக்கு சாப்பாடு சரியாக நைட்டு. ஏன்னா நைட்டு மட்டும் நமக்கு வெளில சாப்பிட்டுப்போம். இங்கே வந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம், போய் கையேந்தி பவுலில் சாப்பிட்லான்னு. அதை வந்து அப்படியே அந்த 56,000 ரூபா 55,000 ரூபா சேர்த்துக்கணும். மச்சான் ஒரு வருஷத்துக்கு போகும்டா 55,000 ரூபா இருக்குது அப்படின்னா. அது 55,000 எனக்கு வந்து
பல கோடி மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் அப்படி டெய்லி திறந்து வந்து பார்ப்போம். கவலையே இல்லை, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. போதும், இன்னும் ஒரு வருஷம் எதுவும் போவோம்னா சிவியராக நாடகம் பண்ணுவோம் போவோம் அப்படின்னு. எங்களுக்கு ஆவல் பூராமே ஆக்சுவலி நிறைய பாபு, சோமு, இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா நாடகத்தில் பயங்கரமாக அதுதான் ரொம்ப ஆசையாக இருந்தது. குருவியில் நடிக்கும்போது விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? நல்லா இருந்தது. எப்படி பழகுவார்? இல்லை, எனக்கு ஆக்சுவலி அவர் வந்து நான் இதில் தான் பார்த்துருக்கோம், என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் குருவியில் வந்துலாம் அப்படிலாம் இல்லை, நான் நிறைய பேசினோம். அவர் ஃபேமிலி பற்றி நிறைய பேசினார். அதுக்கப்புறம் அந்த அவர் இதில் பிறந்தே ரமேஷ், நீ கிரிக்கெட் தெரியும்ல அப்படின்னாரு. ஒரு தரணியாக தெரியும், விஜய் சார் கூப்பிட்றாரு போய் சொன்னால். அவர் அந்த இதில் படுத்திருந்தார். அவர் அப்போயுமே கேரவன்லாம் போவோம், கால் மேக்கப் போட்டார்னா வந்து இங்கே தான் இருப்பார், சாப்பிட்றதுக்கு போகிற அவள் தான். அது அப்படி படுத்திருந்தார். அண்ணா நான் வாங்கினேன் அப்படின்னோடனே உட்காந்தோம். இந்த கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் அவர் அந்த ஐபிஎல்லுடைய அம்பாஸ்டர் போகிறாரு. அது அப்போ போகையில் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றிலாம் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பேசினா ஒரு நாள் ஷூட் விட்டுட்டு வந்தார். அவ்வளோ ஜாலியான இது. அது மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்ட்டி அவங்க ஈசிஆரில் வச்சு சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. டின்னர் எல்லோரும் ஜாலியாக பேசினோம். அதுக்கப்புறம் இடையில இப்போ தான் இந்த காற்றின் மொழி டப்பிங் பண்ணும்போது அவரை நான் பார்த்தேன். அவர் ஆனால் அப்படின்னு வந்து அவரே வந்து பேசினார். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு வெளியில் ரொம்ப சைலண்டாக இருக்கும், பேச மாட்டாங்க அப்படின்னா. நான் அப்படி ஒரு ஆக்டரை நான் பார்க்கல. அவர் ஜாலியாக கூட இருக்கிறவங்களோட ரொம்ப ஜாலியாக நல்ல பழக்கம்தான். இந்த கூத்துப்பற்ற விதார்த்துக்கு சொல்லி கொடுத்தது என்ன? கண்டிப்பாக என்ன ஆக்டிங்கிறது மீறி எனக்கு கூத்துப்பட்டுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு எல்லாருக்கும் அவங்கள பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரியும். என்னுடைய அறிவு சார்ந்ததாலும் சரி, பழக்க வழக்கங்கள் சார்ந்ததாலும் சரி, ஒரு மனிதனாக வந்து நான் பயங்கரமாக மாறினதே வந்து கூத்துப்பட்டுறது தான். எனக்கு பேசிக்காக ஒரு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயம். பேசிக்காக ஒரு விஷயங்களை ஒன்றும் இல்லை. நான் ஒரு உணவை வந்து எப்படி சாப்பிட்ணுன்றில்ல. எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இட்லி இருக்காப்பா, தோசை கொடுப்பா, சப்பா, அது வீட்டிலே கிடைக்கும். அப்புறம் எந்த பொருளை எதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ பஃபேயில் விட்டிங்கன்னா திடீர்னு ஒருத்தர் பஃபே விட்ட அப்படி தகச்சிருவோம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். அப்புறம் எங்கள் அப்பா நல்லா சமைப்பாங்க, நான் நல்லா சமைக்கிறதுக்கான பற்ற இல்லை. எங்கள் இடங்களை க்ளீன் பண்ணுறது, எங்கள் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது. என்னோடய வீடு வந்தாலும் சரி, என்னோடய அலுவலகம் வந்தாலும் சரி, நான் இன்றைக்கி ஸ்டில் வந்து என் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு துவைக்கிறது, சமைக்கிறது என் மனைவியும் நானும் சேர்ந்து தான். பாப்பா குளிப்பாட்டுக்கோ, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, வண்டியை கழுவுறது, என்னெல்லாம் இருக்குதோ சராசரியான ஒரு லைஃப்பில் என்ன இருக்கோ அது அவ்வளவும் செய்கிறது வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி இப்போ நான் ஷூட்டில் வந்து தங்குற ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும். ஆனால் என் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி சார் ரூமுக்கு 15-20,000 கட்டிருக்கீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து துவைக்க மாட்டேங்குது, எதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு? என் துணி நான் துவைக்கணும். அது வந்து அது அன்றைக்கி வர இதெல்லாம் எனக்கு அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான், பற்றையிலேருந்து எடுக்கப்பட்டது தான். திரும்பி இப்போ நான் எப்படி மாறி இருக்கேன்னு பார்த்து முத்தம் பார்த்து, ஏய் நீ அப்போ அப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், எப்படி மாறி இருக்கேங்கிறது இருக்குல்ல. அது எல்லாமே எனக்கு ஒரு முழு மனிதனாக மாற்றினது பற்றை தான். நடிப்புக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கை முறையே சொல்லி இல்லை சொல்லித்தரானா இது எதுவுமே டீச்சிங் கிடையாது அப்படின்றது. இப்போ ஒருத்தர் அவங்க இன்ட்ராக்ட், அவங்க பார்க்குற விதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல போனாலே உங்களுக்கு ஒரு எல்லாமே வரும். நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதுவுமே கிடையாது. உனக்கு ஸ்பேஸ் இருக்குது, அது உனக்கு வேணுமா வேண்டாமா நீ தான் டிசைட் பண்ணணும், அதை முடிவு பண்ணிக்கணும், அதை பண்ணலாம். நான் அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பித்தது. நடிப்பு ரீதியாக என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க? நீங்கள் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிலம்பம், தாய்ச்சி, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் டான்ஸ், ஃபோக் டான்ஸு, தப்பாட்டம், துடும்பு, இந்த மாதிரி இசைக்கருவி பற்றின. அப்புறம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த வசனங்களை வந்து எப்படி ஒரு வார்த்தை என்ன மாதிரி விதங்கள் எல்லாம் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரகத்வனி, காரைக்குடி மணி அவங்களுடைய இடத்துல போய் சங்கீதம் கற்றுக்கிட்டோம். சங்கீதம் கற்றுக்கிட்டா நல்லா பாடுவாங்கிறதுனால அதை ஆக்சுவலாக வந்து நாள் இருக்கும்போதே அந்த சுரங்களை எடுத்து போகல, நான் ஃப்ரெண்டு ரோலில் இருப்பேன். அவர் சொல்லிக் கொடுக்கும்போது பயங்கரமாக இருக்கும். அவருக்கு வந்து என்னை கண்டாலே குதூகலமாயிடுவார். முன்னாடி நீ வா, முன்னாடி உட்காருப்பா அப்படின்னா சொல்கிறான். எல்லாம் கூட்டத்தோட ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒவ்வொருத்தர நீ பாடு அப்படின்னால அப்படின்னால ஐயோ அப்படின்னா இவ்வளோ இல்லை பண்ணல
நம்ம எதுவுமே பேசாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டுமே அவர் சொல்லுவார், நீ சரியான நடி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அது பேஸாக வந்து இதுதான் அப்படின்னு இல்லை பட்டறையில் இருக்கல. ஏன்னா யுனெஸ்கோவில் அங்கீகாரம் பெற்றதுனால சில உலகத்துலேருந்து சில கண்ட்ரியில் இங்கே அப்ளிகேஷன் போட்டு அவங்க வந்து நம்ம கல்ச்சரை கற்றுக்கிறதுக்கும் நம்ம அவங்களுடைய கலாச்சாரத்தை பகிர்றதும் இருக்கும். அப்போ அன்றைக்கி உலகத்தில் நடிப்பை பற்றி அவங்களோட பயிற்சி முறை என்னவாக இருக்குது, நம்ம பயிற்சி முறை என்னவாக இருக்குது, இதெல்லாம் பகிர்தல் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் இருக்கையில் கிடச்சிது. ரொம்ப இன்றைக்கி நல்ல ஆக்டருங்கள அவர் நல்லா நடிக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த அங்கேருந்து வந்தது தான். அப்புறம் அவருடைய படங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுவுமே அங்கே தான். நான் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை, ஆனால் பட்டறையில் போய் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிப்பு மேலே ஆர்வம் வந்ததுமே கூத்து பற்றி அறிமுகப்படுத்தேன். ஆக்சுவலி நான் டிவியில் தான் பார்த்தேன், கலைராணி அக்காவுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ நமக்கு அப்போ வந்து முதல்வர் நடித்தவங்களாம் அவ்வளோ தான் இருந்தது. ஆனால் அவங்க பற்றி பேசினாங்க, ஓ கூத்துப்பற்றை அது என்ன வித்தியாசமாக கூத்துப்பற்றை என்ன இருக்குன்னா, அப்புறம் அடுத்து ஒரு 2 நாளில் ஜெயக்குமார் அண்ணாவோட இன்டர்வியூ பார்த்தேன். அவரும் கூத்துப்பட்டுன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வேறு ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அப்போது என் ஃப்ரெண்டு மின்னலையில் பாபுன்னு ஒரு பையன் நடித்தான். அவன் எங்கே போகிறான், மாமா நான் கூத்துப்பட்டு என்னடா எல்லோரும் கூத்துப்பட்டுருக்கு என்னடா அது, நானும் வரேன் அப்படின்னா. அப்புறம் முஸ்தாம் சாரை பார்த்தேன், வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னாரு. நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்மா, ஒரு 3 மாதம் அப்படின்னா. 3 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னாரு. இல்லைன்னா 6 மாதம் அப்படின்னாரு. சரி இருங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. 6 மாதங்கிறது 10 வருஷம் ஆச்சு, அப்போயாவது கிடச்சிதா அப்படின்னா இல்லை, இன்னும் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி இதோட அளவுகோலே இல்லைல்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இதில் பார்க்கும்போது வேறு லெவலில் நம்ம பிரமிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே இது வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது பற்று தான். அப்போ உங்கள் கூட படித்தவர்கள் யார் யார்? என் கூட வந்து எனக்கு சீனியர், ஒரு 3 மாதம் சீனியர் வந்து பாபு. அவர் வந்து இந்த ஈடியில் வில்லெல்லாம் நடித்தார். இப்போ ஒரு 2-3 நல்ல படங்கள் நடித்தார். பாபு மூலமாக தான் போனேன். அதுக்கப்புறம் சாந்தகுமார் வரல, அவனும் சின்ன கதாபாத்திரம் இப்போ ஒரு படத்தில் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் எனக்கு அப்புறம் வந்து தான் விமல், விஜய் சேதுபதி கொஞ்சம் லேட்டாக. அவர் வந்து ஆஃபீஸில் விஜய் சேதுபதி வந்து ஆஃபீஸுக்கு வந்தான். ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கையில் இப்போ நாங்கள்லாம் வந்து ஸ்டேஜ் ஷோஸுக்கு இது பார்க்குறதுக்கு இருந்தபோது இந்த எங்களுக்கு ஸ்ட்ரீட் பிளேக்கு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் இந்த ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணோம். அப்போ விஜய் சேதுபதி அவருக்கும் ஒரு ஆர்வம், ஆக்சுவலாக நடிக்க ஒரு வார்டு தெரியாது. அவள் வந்து அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கா. அவர் அங்கே சேர்ந்தது நடிக்கிறதுக்காக இல்லையா? அது அப்புறம் தான் தெரியும். ஆனால் முதல்ல சேர்ந்தது வந்து வேலை, ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஒருத்தர் வேணும். டிகிரி பிடிச்ச பையன் அவர் வந்து வேலைக்கு கேட்டிருக்காரு, வாங்கினா அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துருந்தேன். எங்களுக்கு சேலரி போடுறது வர்றது இது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பிளே ஆள் தேவைப்படும் போது அவனை வந்து நானும் இதில் பங்கெடுத்துக்கிறேன். அப்புறம் அவனு ஸ்ட்ரீட் பிளே நாடகங்கள் நிறையா போட ஆரம்பித்தேன். அப்புறம் மியூசிக் துடும்பா அடிக்கிறதுலாம் வாலண்டரியாகவே தன்னை முனைப்பு கொடுத்துதான். அவள் இன்றைக்கி ஆக்டராக இருக்கிறான்னா அதுதான் இதுதான் நம்ம இந்த கதை இருக்க இது ஏகலைவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு கற்றுக்கிற அவருடைய ஆர்வங்கள் தானே. அது மாதிரி குத்துப்பட்டையில் எவ்வளவு தூரத்துலேருந்து பார்த்த பங்களிப்பு இருக்குது, அப்புறம் இங்கே இருந்த பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கி ஆக்டராக இருக்குன்னா அவனுடைய கான்ஃபிடென்ட்டு, அவனுக்கு ஆசை அதுக்கப்புறம் இருக்குங்கிறதே அப்புறம் பின்னாடி தான் தெரியும். நம்ம நினைச்சா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி. விஜய் சேதுபதி, விமல் இவங்களோட உங்களுடைய நட்பு? எனக்கு வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு யாருன்னா விமல். எங்கள் கூத்துப்பட்டில் செல்ல பையன், அவனுக்கு வந்து A to Z. அவன் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஃப்ளைட் வேணும்னா ஃப்ளைட்டை கொண்டு வந்துடுவான். எனக்கு இங்கே ரோடு ஒன்றும் ரோடு, எனக்கு இந்த இடத்துல அப்பா ஒரு செட்டு ஒன்று போடணும், ஒன்று செட்டு என்ன கேட்டாலும் சரி எல்லாத்தையும் இல்லைங்கிறதே இல்லை, எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவான். ஆனால் அது எங்கே தான் ஆள் வச்சுருப்பான்னு தெரியாது. உடனே செட்டு போனால் ஒரு 4 பேர் கூப்பிட்டுருவான், செட்டு போடுவான், எல்லாம் பணம் தான் போட்டு வச்சா அவர் கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணிடுவான். சில விஷயத்துக்கு ரொம்ப லேட்டாக வருவான். ஆனால் எல்லாருக்குமே ஒரு செல்ல பையன். ஆனால் எல்லார் மைண்ட்லேயும் இருந்தது பட்றையிலேருந்து ஒரு ஹீரோவாக போகிறான்னா அவன் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அவனோட அவனுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவன் வந்து அவனோட ஆட்டிடியூடு, அவனுக்கு சேட்டை, அவன் பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அவன் மேலே கோவமே வராது. அவன் மேலே கோவம் வந்தால் கூட நம்ம அவனை பார்த்து சிரிச்சிருவோம். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பையன்.
சேது வந்து ஆஃபீஸில் இருந்ததுனால வந்து பட்டறையில் வந்து நான் அப்போ அங்கே வந்து லீடராக இருந்தேன். அப்போ எங்களுக்குள்ளே வந்து சில சமயம் காரசாரமான விவாதங்கள் தான் நடந்திருக்கும். எனக்கு விஜய் சேதுபதிக்கு எல்லாருக்கும், ஏன்னா நான் இதில் இருக்கையில் என்னப்பா அதை என்ன அதை பண்ணல அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நெருங்கி ஒரு பயங்கர க்ளோஸ் அப்படின்னா பட்டறையில் அப்படி, ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வேலை, நாங்கள் இங்கே இருக்கிறப்போ எப்போ பார்த்தாலும் அது இருக்குல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு க்ரௌடு இருக்குல்ல, நாங்கள் இங்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். எங்களை எல்லாம் மேய்க்கிறது வேலை தான் அவரோட வேலை. அதனால் பயங்கர க்ளோஸ் அப்படின்னு கிடையாது, ஆனாலும் க்ளோஸ். இப்போ நீ இவங்களுக்கும் அவங்களுக்கும் வச்சேன்னா எனக்கு சாந்தகுமார், பாபு இவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸ். விமலுக்கு முதலாக திரைப்படத்தில் வாய்ப்பு வந்தபோது எப்படி இருந்தது உங்கள் எல்லாம்? பயங்கர அது சேது மூலமாக தான் வந்தது. விஜய் சேதுபதி தான் ஏதோ பாண்டியராஜ் படத்துக்கு வாய்ப்பு கேட்டு அவன் போயிருக்கான். அவன் தான் சொல்லியிருக்கான், அதுவும் பின்னால் தான் தெரியும், நமக்கு தெரியும். அவன் தான் சொல்லியிருக்கான், டே இந்த கதைக்கு நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு விமலை போக சொல்லி, விமல் போய் பார்த்து தான் அந்த பசங்க. ஓ அப்படியா? ஆமாம், அது முதல்ல சேது போய் சான்ஸ் தேடுவான்னு கூட தெரியாது, அது பின்னால் தான் நமக்கு தெரியும். அவன் சொல்லி தான் விமல் அதில் போனால். ஆக்சுவலி விமல் வந்து இப்படி பண்ணுவான்னு தெரியும், ஏன்னா அவன் திடீர்னு ஒரு ஆட் ஒன்று பண்ணான், ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆடுன்னு நினைக்கிறேன், கிரிக்கெட் விளாட்ற மாதிரி செம ஸ்டைலாக பண்ணியிருப்பான். அப்படியே இந்த பசங்களோட உல்டா வெர்ஷன் தான் அது. அந்த ஆடை வந்து ஒரு ஹீரோ வந்து எப்படி என்ட்ரி ஆகுமோ அப்படி இருக்கும், செம்ம மாசாக பண்ணியிருப்பான். அப்போ இந்த படம் பார்த்தோன்னா இவன் பண்ணுவான்னு தெரியும். இவனுடைய கலவாணி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் தான் சேட்டை. அந்த கேரக்டரை வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை, அவன் பண்ணுற சேட்டெல்லாம் வந்து அங்கே பட்டறையில் அவன் ரோல் அதுதான் ஆகுது. அதனால அவன் வருமானம் எங்களுக்கு தெரியும், அவன் வந்தால் படம் நல்லா இருக்கும்னு தெரியும், ஏன்னா அவ்வளோ டேலண்டான போய். அப்புறம் அந்த கலவாணி கதை எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி முதல்ல வந்து வேற ஒரு ஹீரோ இருக்கிறாரு, விமல் வந்து அண்ணன் கேரக்டர் அந்த படத்தில். அப்படியா? முதல்ல அவர் இல்லை, வேற ஒரு கம்பெனியில் பண்ணுறதா இருந்தது. அப்போ ஆனால் என்னென்னா சொன்னார், அந்த ஹீரோ ஒத்து வரலன்னா ஒன்று ஹீரோவாக எடுக்கிறேன், அண்ணன் கேரக்டர் நான். இதுதான் ஒரு டீலிங்காக எங்களுக்கு இருந்தது. நாங்கள் குருவி ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கதை மட்டுங்க, அந்த படம் நமக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இதை பண்ணிங்க எனக்கு ஃபுல்லாக பேசியிருந்துருக்கோம். அப்புறம் உண்மையில் அவன் அதில் ஹீரோவாக ஆகிட்டான். இப்போ அண்ணன் கேரக்டர்னு கேட்கும்போது நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் பக்கத்தில் தொட்டுப்பாருன்னு ஃபஸ்ட்டு படம் இருந்து. அப்போது நான் பண்ணலைன்னா திருமுருகன் வந்து அந்த அண்ணா ரோல் பண்ணாங்க. 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் தான் ஹீரோவாக 1 இயர் பேக் அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஆக்சுவலாக பாக்யராஜ் சார், பாண்டியராஜன் சார், அப்போ அவங்களுடைய ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஹியூமராக ஒரு படம் இருக்குல்ல, அது விமல் தான் அப்படிங்கிறது தான். அதுதான் இப்போ படம், அவன் படங்கள் பூரமாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவன் பேசிக்காகவே நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், அவ்வளவு நல்ல ஹியூமர் சென்ஸ் உண்டு. அவனை பார்த்தா இரிட்டேட்டாக ஆக மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும். அது தியேட்டரில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து அவன் பேர் மினி, ஏன்னா அவன் சின்ன ரமேஷ், நான் பெரிய ரமேஷ், அதனால் வந்து மினி அப்படின்னா பெருசு மினி தான் இருக்கான். அவன் மினியை கண்ட மினியை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் மினி, நம்ம மினிடா அப்படிங்கிறாத அது அப்படி தான் போவாங்க. செல்லப்பிள்ளை, ஐயோ முசாம் சாருக்குமே அவன் செல்லப்பிள்ளை. அவனை யாருமே திட்டி அப்படிலாம் உட்கார்ந்தது கிடையாது. அவன் பயங்கர சேட்டை பண்ணிப்போம். அவன் வந்தான் நீ அடிச்சு அவன் பாரு என்ன பண்ணுறான்னு லெவலுக்கு தான் இருக்குது. ஆனால் அவனை பார்த்து என்னடா அடப்படிக்க போங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நகர்ந்து போயிடுவான். அப்படி போயிருந்தான் அவன். கரணி மாதிரி எந்தெந்த இயக்குநர்கள்லாம் கூத்துப்பட்டிருக்கு அடிக்கடி வருவாங்க? ஆக்சுவலாக நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க. சங்கர் சார் படம் நாங்கள் பாய்ஸ், அதில் வந்து கூத்துப்பட்ட விமல்லேருந்து எல்லாருமே பண்ணோம். ஒரு சாங் ஒன்று பண்ணோம், தியேட்ரிக்கல் சாங் வந்து அது நாங்களே கோரியோகிராஃபி பண்ணி தியேட்ரிக்கல் மூமெண்ட்டுங்கன்னா அதை வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. கலையக்கா எல்லோரும் உட்காந்து தான் அந்த ஃபார்ம் பண்ணோம். அதை வந்து 2 நாள் ஷூட் பண்ணோம். சங்கர் சாரோட அப்போது அந்த படம் பாய்ஸ். ஆனால் அவருக்கே தெரியாது, நான் தானு தெரியாது, ஏன்னா எல்லோரும் கலர் மேக்கப் போட்டு அது பண்ணோம். அதுக்கப்புறம் வசந்த் சார், நிறையா டேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இயக்குநர்கள், எல்லாம் வராத இயக்குநர்களே இல்லை, நிறையா வந்து. அவங்களில் யாரோடலாம் இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது? எனக்கு பாலச்சந்திரன் சார் கூட. பாலச்சந்திரன் சார் வந்து ஒரு நாடகத்துக்கு அவரை கூப்பிட்றதுக்காக போகிறேன். அப்போ ஏன்னா நான் தான் லீடராக இருக்கிறதுனால போய் அவரை இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுகளம் நாடகத்துக்கு கூப்பிட போனேன் ஃபஸ்ட் டைம். அப்புறம் நமக்கும் பாலச்சந்திரன் சார் பார்க்கணும் ஒரு ஆர்வங்கள. அப்போ மயிலாப்பூரில் ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் வாங்க அப்படின்னாரு.
அவர் வந்து உட்கார சொல்லிட்டு அவர் கையை கட்டிட்டு இருந்து அப்படி நின்றுக்கிட்டே அப்படி சாஞ்சிக்கிட்டே பேசுகிறாரு. சரி வந்துடுறேன், நாடகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், வந்துடுறேன் அப்படின்னா. அப்போ என்னை பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அவர் சொல்லலை, ஆனால் சசிகாந்த் ஒரு எதுக்கோ சிவாஜி சார் மாதிரி ஒரு இது பண்ணணும், சும்மா ஏதோ ஒரு ஆட் ஒன்று பண்ணோம். அப்போது சிவாஜி சார் மாதிரி நடிங்க அப்படின்னா நான் சும்மா பயங்கரமாக பண்ணேன். அப்புறம் சிவாஜி சாருடைய ஒரு பயோகிராஃபி ஒன்று பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறோம். நீங்கள் நான் ஐயோயோ நான் தெரிச்சு விட்டேன். ஏதோ சும்மா ஒரு இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சார் மாதிரி ஒன்று பண்ணுங்கள், சிவாஜி சார் மாதிரி பண்ணுங்கன்னா சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பெக்குலியராக ஒன்று தெரியும். அது நகத்தை கடிச்சு நடந்து போகிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி விஷயம் யார் வேணால் பண்ணுவாங்க. நீங்கள் பயோகிராஃபி வாழ்ந்தது ஒரு விஷயத்தை பண்ண போனால் அது ஒரு டிவிக்கு ஒரு ஷோக்கு. நான் சொல்லிட்டேன், ஏங்க ரோட்டில் பார்க்குறோம் அப்படி பிக்சர் போகிற ஒன்றும் தெரியல, அதெல்லாம் நமக்கு வராதுன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் விக்ரம் சார் இது பண்ணேன். அதே இதுதான் விக்ரம் சாருடைய அவர் ஆக்டராக இருக்க முன்னாடி ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒரு விஜய் டிவியில் வந்தது. அது விக்ரமை நான் தான் பண்ணேன். அது மைனா படம் பார்த்துட்டு ப்ரிவியூவில் வந்து விக்ரம் சார் நீங்கள் தானே அந்த இது பண்ணது, நேரம் 2 பேரும் ரிசர்வ் சொல்லு. ஆமாம் அப்படின்னு. அவருக்கும் அதே மாதிரி வலது கால அடி, எனக்கு வலது கால அடி, அந்த மாதிரி அந்த முடியை வச்சு அது ஒன்றா நடந்தது. டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ பாலச்சந்திரன் சார் பார்த்துட்டு அன்றைக்கி நான் ஒரு 1/2 அன் ஹவர் பேசியிருப்போம். நான் கை கட்டி அவர்கிட்ட என்ன பேசுகிறது, அவர் இப்போ பேசுகிறாரு, நான் கேட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். நான் பிரமிப்புப்பா எவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் அவங்கெல்லாம் படத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, எதிர்நீச்சல் எத்தனை தடவை உட்காந்து பார்த்துருக்காங்க எல்லோரும். அது மட்டும் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த நாடகத்துக்கு வரல. நான் வருவார்னு நினச்சோம், வரவே இல்லை, விட்டுட்டேன். அது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் கிட்ட இருக்கும். அப்போ வந்து ஆனந்த நாராயணன் நினைக்கிறேன், அவருடைய பொண்ணு வந்து அகிலா, அவங்க வந்து மின்பிம்பங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மேரேஜ் அங்கே நடக்குது. அதனால அவர் பாலச்சந்திரன் சார் வந்திருந்தார். அங்கே வந்தோடனே இவர் திருப்பி அன்றைக்கி 2 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம். அதுவும் ஒரு இரவு ஒரு 7 மணி இருக்கும். அவர் நடந்து போயிருந்தார். ஏன் வரலன்னு நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும், கேட்கணும். ஆனால் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி திரும்பினில்ல, அவர் கூப்பிடுறாரு, சார் உங்களை கூப்பிட்றாருன்னு. டக்குன்னு சார் நடக்கும், தம்பி அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப இதுவாகிடுச்சு, அன்றைக்கி ரெயின், அதனால நான் என்னால் வர முடியல. தப்ப எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு, வந்த பையன் நான் தானே, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அந்த அந்த ஃபங்க்ஷனில் கூட்டத்தில் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிச்சார். அப்புறம் 2 வருஷம் கூப்பிட்டான். அப்போ வந்து மழை பெஞ்சுது, ஆனால் உண்மையில் மழை பெஞ்சுது. எனக்கு உடம்பு சரியில்லைனால நான் வரல அப்படிங்கிறது. அப்போ நினச்சேன், அப்பா எவ்வளோ பெரிய ஞாபக சக்தி. அதான் வந்து அவங்க இவ்வளவு சிறப்பான படைப்பு கொடுக்குறாங்களா. அவங்க ஆர்ட்டோட அவர் வந்து ஆக்சுவலி அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி என்ன சாம்பார் வச்சுருந்துருக்கான்னு தெரியாது, என்ன சாப்பிட்ருப்பாருன்னு தெரியாது, என்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு கூட தெரியாது. ஆனால் ஆர்ட்டை பற்றி ஞாபகம் வச்சு பாருங்க. அது வந்து அப்போ அவங்க ஆர்ட்டில் இவ்வளோ படைச்சாங்கன்னா அவங்க ஆர்ட் மேலே வச்சுருந்த ஒரு காதல் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது. கூத்துப்பட்டதுக்கு அப்புறம் எங்கே திரைப்பட வாய்ப்பு தேடி முதல்ல நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க? வாய்ப்பு எங்கேயுமே தெரியல, வாய்ப்பு அங்கே தான் வந்தது. ஆமாம். ஆக்சுவலி பிரபு சாலமன் சார் வந்து நான் பட்டேல் நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் பார்க்க வர பார்த்துருக்கேன். அப்போ நான் வந்து கட்டக்காலில் இவ்வளோ பெரிய காலில் அது மேலே ஏறி நான் தான் யமன் வேஷம் மீசெல்லாம் விட்டு அப்படி ஒரு பெரிய இது போட்டு இங்கேருந்து அந்த கட்டக்காலில் அப்படி ஜம்ப் பண்ணி ஊதி அப்படி கத்தி கண்ணை விரிச்சு ஒரு மாதிரி அவர் முன்னாடி இருக்கார் கேமரா. நான் அவரை பார்த்து இப்படி பயமுறுத்தினேன், வா நீ அது ஒருத்தர் அவர் இப்படி இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. அப்போ அது இன்னும் ஆர்வம் தூண்டில்ல, அப்படி போய் காலெல்லாம் அப்படி போட்டு இப்படி வைக்கவும் அவர் அந்த பையன் நான் சொல்லிட்டேன், இப்போ பாரு நம்மளை ஓகே மைண்ட் செட்டு. இல்லை அவர் பார்த்த உடனே இதுக்கு தான் வந்துருக்காரு. அப்போ காலெல்லாம் போட்டு காலில் இப்படி பேசுகிறேன் அவர் வந்து நான் உள்ளே போய் காலை கட்டி டேரக்டர் வந்து மச்சான் நான் தான் மச்சான், வேறு யாரும் கிடையாது, இல்லை இல்லை இத்தனை பேர் போட நான் தான் வரும் பாடுற கூப்பிடுவார் பாரு. கரெக்டாக வந்து அவர் பேர் நான் சார் ஒரு நிமிஷம் உங்கள் கூட தனியாக பேசலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். அப்போ கரண் வந்திருந்தார். அந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணோம், இப்போலேருந்து டேட் சாரி சார் எனக்கு அப்போ முடியாது, எனக்கு இது நாடகம் இருக்குது நீங்கள் இந்த டைத்தில் இதுக்கு அப்புறம் என்ன வரேன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னா.
அவங்க சரிங்க சார் நீங்கள் அப்போலேருந்து டேட் கொடுங்க ஓகே அப்படி தான் கொக்கியில் போய் அப்படி தான் நடித்தேன். அப்புறம் கொக்கி ஜாயின் பண்ணோன்னே எனக்கு போர் அடிச்சா அதை நாடகம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன்னா நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். இவர் கூட ஒரு 2 hours 3 hours உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். நான் அப்புறம் இவன் வந்து சினிமாவில் இருக்கானா தியேட்டரில் இருக்கானா அந்த ரெண்டும் மிங்கிளாகவே ட்ராவல் ஆச்சு. அப்புறம் அவரோட கொக்கி, லீ, லாடம் எல்லா படத்துலையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். மைனால ஹீரோவா அப்படி நடந்தது. மைனாக்காக வெளியில் பல கதாநாயகர்கள் அவர் தேடினார். ஆமாம், என்ன அப்புறம் எங்கே நீங்கள் அதில் வந்தீங்க? இல்லை, நானே தேடினேன். என்கிட்டே சொல்லியிருக்காரு, ஏய் இது மாதிரி ஒரு நல்ல கதைடா அப்படி ஒரு வேணும் அப்படின்னா. அப்புறம் நான் ஃப்ரெண்ட் பிரபுசாலம் சார் வந்து படம் எடுக்கிறாரு. ஏன்னா என் மைண்டில் வந்து நான் ஹீரோன்னு நானே நம்பலை. நான் ஹீரோவாக போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக இப்போயும் சொல்கிறேன், எங்களை கொஞ்சம் பேசுனாங்கன்னா நீங்கள் தனியாக பேசின ஆட்கள் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோங்கிறது மறந்துடுவாங்க. நீங்கள் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா எனக்கு எப்படி உட்கார அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி பிஹேவியரே கிடையாது ஒரு விஷயமே. அதுக்காக ஹீரோ இப்படி இருக்கும் அப்படின்னா இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதே இருக்காது. அது என் மைண்டில் இல்லாத ஒரு விஷயம் ஹீரோவாகிறது. அவர் வந்து எங்கெல்லாம் தேடிட்டு ஒரு நாள் ஆஃபீஸில் போய் இப்படி உட்காந்துருக்கேன். சுகுமார் கூப்பிட்டு வா மொட்டை மாடிக்கு வா அப்படின்னா, அந்த இதை தூக்கு, இந்த கல்லை தூக்கு, அதை தூக்கு, இப்படி பிடிப்பார் அப்படிப்பார். ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தேன். சரி எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க? அது ஒன்று கேமராமேன் சுகுமார் தான் ஃபோட்டோ எடுத்தான். டேரக்டர் தான் எடுக்க சொன்னார். வா அந்த தூக்கு அப்படின்னு நெல் அந்த டைலாக் சொல்லி இதை பண்ண அதை பண்ணுனாரு. நான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். சரி இது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு விட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன ஃபோன் பண்ணுறாரு, நீ ஆஃபீஸ்க்கு வா. ஆஃபீஸ்க்கு வந்தேன். ரூமில் கிராஸ் பண்ணி உட்காந்துட்டு, இதுதான் கதை, நீ தான் லீட் பண்ணுற அப்படின்னா. என்ன சிரிச்சு, அப்படியா சார் அப்படின். ஆமாப்பா நீ தான் பண்ணுற. நம்ம இப்போ லொக்கேஷன் நாளைக்கு ரெடியாது, வீட்டுக்கு வரேன். அவர் வீட்டுக்கு வந்து காரில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. லொக்கேஷன் போகிறோம் வா பார்த்து வரோம்னா, நானும் லொக்கேஷன் பார்க்க போகிறேன். இதான் உன் வீடு, நான் அங்கே பாருன்னா. அப்போ அவங்கள மாதிரி அங்கே இருக்கிற பையனை பார்த்து அதில் அந்த பையன் மண்டவோடு மாணிக்கம்னு அவன் தான் லொக்கேஷன் காட்டின பையன். அவனை நானும் இப்படி சுற்றுறது, இவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓரமாக உட்காந்து எழுதிட்டு அந்த வீடு எந்தா மாறிச்சு அது எல்லாமே அப்படி. காரணம்னா அது ஒரு 10-20 நாள் நான் அங்கேயே ட்ராவல் பண்ண ஊருக்காரன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் போயிட்டு வந்தேன் குரங்கணிக்கு. எல்லோரும் வந்து இந்த சொந்தக்காரங்க ஊருக்கு வந்தால் எப்படி இருக்கு அது மாதிரி என்ன அப்புறம் பார்த்தேன். இந்த பாரு நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன் அதாவது அவங்க இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால இவ்வளோ நாளுக்கான அப்புறமும். ஏன்னா அவங்க மைண்டில் வந்து இன்னும் அந்த ஒரு விஷயமா இருந்து அந்த படம் யதார்த்தமாக மாறினது காரணம் இதெல்லாம் கூட நினைக்கிறேன். அந்த ஊரில் என்ன விட்டது, அந்த ஒரு பழக்கவழக்கம், ஊர்க்காரங்க அதெல்லாமே ஆனது காரணம் தான் லைவாக அமைஞ்சது. மைனா படத்துடைய கதாநாயகி நீங்கள் தேர்வானதுக்கு பின்னாடி தேர்வானாங்களா இல்லை முன்னாடியே தேர்வாயிட்டாங்க? இல்லை, எனக்கு அப்புறம் நான் முடிவு பண்ண அப்புறம் வேறு ஒருத்தங்க தான் ஹீரோயினாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. புதுமுகமாக இல்லை, அனன்யா அவங்கள தான் இருந்தேன். அது ஏதோ டேட் இஷ்யூஸ் ஒன்று நடந்தது. ஏன்னா அந்த படம் நாடோடிகள் வந்தபோது அதனால அவங்க தான் ஆக்சுவலாக அவங்க மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி ஏன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் சொல்லுவேன். பரணி முதல்ல ஹீரோவாக இருந்தான். அந்த நாடோடியில் நடித்த பையன்தான் மைனாவுக்கு ஹீரோவாக இருந்தான். அப்போது அது ஒரு ஹியூமர் சப்ஜெக்டாக இருந்தது. அது லவ் சப்ஜெக்டாக மாறும்போது நான் இருந்தேன். அப்புறம் கிருஷ்ணான்னு ஒருத்தர் போய் 2-3 பேருக்கு போச்சு. அதுக்கப்புறம் அவர் எழுதிட்டு கதைக்கு அவருக்கு நம்ம டைரக்டர் எப்படின்னா அவருக்கு யார் இந்த கதைக்கு செட் ஆகிறாலும் அங்கே தான் போவார். அந்த ஆர்டிஸ்ட் பழக்கம் அதுக்காக அப்படிலாம் பார்க்க முடியாது, காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். அதில் தான் அவர் பார்த்து இல்லை இது என்னமோ எனக்கு இவன் தான் தெரிகிறான், அவன் தான் தெரியும். நான் உட்காந்ததை பார்த்தோன்னு இவன் தான் நான் எதிர்பார்த்தது அப்படின்னு அப்படி தூக்குனது தான். அப்புறம் அமலாபால் வந்து சொன்னாங்க, முதல்ல இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். தம்பிராம அண்ணன், நான், அமலாபால் 3 பேரும் நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற அந்த ஹில்லில் தான் ஷூட் பண்ணோம். சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. எப்படி வருது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு அப்படி பார்த்தா தான் அமலாபால் ஓகே அப்படி தான் வந்தது. அந்த படத்தில் நடித்த அனுபவம் அப்படியே இருந்தது. அதுக்கு முன்னாடி இவர் யார், என்ன பண்ணுவார், என்ன எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரபுசாலம் சார்கிட்ட ஸ்கிரிப்டே இருக்காது. இருக்குன்னா அதெல்லாம் மைண்டில் இருக்கும். இந்த பேப்பராக ரிட்டனாக இருக்கவே இருக்காது. அவர் ஒன்று நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அவர் ஒரு டைலாக் சொல்கிறாருன்னு வச்சுங்க, சொல்லிவிட்டு அதான் நீ கேட்டீங்கன்னா இன்னும் அடுத்து வேறு ஒன்று வரும், இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் வந்து முதல்ல சொல்கிறத கேட்ச் பண்ணிக்கணும், அப்படியே போகணும். அது உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்று வந்ததுன்னா
பண்ணிவிடுவார். இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற இடம் அது எனக்கு தியேட்ரிக்கலாக இருந்தது. நான் தியேட்டரில் ஒரு ஒரு நாடகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பார்ப்போம். ஒரே கேரக்டரை 10 பேர் பண்ணுவோம். அதுலேருந்து தான் ஒவ்வொருத்தரும் மாறும். அப்போ இம்ப்ரவைஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பயிற்சியாகவே இருந்தது. அப்போ எனக்கு அது இவர்கிட்ட போனோடனே எனக்கு வந்து இது பயங்கரமாக அதுக்கு மெனக்கெட்டு இது யோசிச்சு அப்படிலாம் இல்லை. அவர் வந்து இதெல்லாம் இது இருக்குது சரி போகலாம் அப்படி இப்படி போவோம். ஆல்மோஸ்ட் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் டேக் தான். அந்த படத்தில் வந்து டேக்கேல் அதுக்காக டேக் ஆர்டிஸ்ட்டுங்கிறது நான் சொல்லவில்லை. அவ்வளவு நல்லா இருக்குன்னா அவர் நமக்குள்ளே போட்டதுனால சொல்ல வரேன். அவர் மைண்டுக்குள்ளே ஏற்றினது. அதில் வந்து நான் டேக் வாங்கினது வந்து அந்த ஒரு சாங்கு நீயும் நானும் சாங்கில் வந்து அமலா பால் கிட்ட வந்து இப்படி போகணும். அது நான் கிட்டத்தட்ட 20-25 டேக் போயிடுச்சு. வரவே வரல இப்படி போயிடல அப்படின்னு. அது நமக்கு க்ளோஸில் கேமரா இங்கே இருக்குது. அது வந்து ரொம்ப லாங்காக தெரியுங்கிறது கூட நமக்கு தெரியல. நம்ம இப்படி போனோன்னா நம்ம தான் கிட்டக்க வந்துட்டோம். அது இவ்வளோ இருக்குது. நீ கிட்டக்க அது இவ்வளோ நம்ம இங்கே வந்தோன்னா இப்படி போயிடுறோம். அது எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டேய் அது ஃபிலிம் வேறு பிரேக் விட்டாரு. நீ முதல்ல போய் பாரு, நீ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு அப்படின்னு. இல்லை சார் சரி இப்போ பண்ணுறேன் சார் வாங்க போவோன்னு சொல்லி தான் இப்போ எடுத்தது. மித்த எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா போய்ட்டு அப்புறம் எங்களுக்கு சீன் சொல்லிடுவார். நானும் தம்பிராமனும் ஒரே ரூம், 2 பேரும் வேறு வேறு ரூமில் இருந்தோம். 3ஆவது நாள் வந்து தம்பி என்ன தம்பி நீ எங்கேருந்து நான் எங்கேருந்து வா 2 ஒன்றா இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி தம்பி என்னை கூப்பிட்டாரு. 2 பேரும் அவர் ரூம்லேயே நான் அங்கேயே இருந்துட்டேன். அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா இவர்கிட்ட ஒரு ஐடியாவுக்குள்ளே தான் போது வரும். எங்களுக்கு அந்த ஐடியா தான் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருக்க ஃபார்ம் ஸ்கிரிப்டு இல்லை சார் அப்படின்னு கூப்பிட்டு டீ சாப்பிட போகிறோன்னா கதையை பற்றி பேசுவார். வந்தான் இது போயிருக்கு அப்போ அப்படி வந்தான்னா என்னென்ன வீச்சா போவோம். ஆச்சு நான் அந்த படத்துல வந்து யானை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி இப்படி போவோம். நீங்கள் அப்படி உள்ளே முங்கி அப்படி விலங்குக்குள்ளே அப்படி போய் எனக்கு ஏங்க யானை இறங்குங்கிறாங்க, யானை காலுக்குள்ளே பூந்து வரும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே அவர் வச்சுருந்த ஐடியாவுக்கு பணம் இல்லை. இல்லைன்னா அதை வந்து இது அங்கே எடுக்கணும், தாய்லாந்து போய் எடுக்கணும். நீங்கள் 3 பேர் அந்த ஆற்றை கிடக்குறீங்க, யானையும் கிடக்குது, நீங்கள் நடந்து பார்த்தா யானை அப்படி ஹியூமராகவே ரொம்ப நிறையா இருந்தது. எனக்கு நம்ம என்ன தமிழ் படம் பண்ணுறோமா இங்கிலீஷ் படம் பண்ணுறோமா வேறு பயங்கரமாக என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு அவ்வளோ யோசனை வந்து பணம் இல்லாததுனால் இப்படி போனது. அப்புறம் நாங்கள் சீன் சொன்னோடனே உடனே தம்பி என்னை வந்து தம்பி இப்படி அப்படின்னு 2 பேரும் அங்கேயே நடிச்சுக்கணும். அது என்ன இடம் ரோடு டீ கடை அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து தம்பி நீ பாருங்க இது மாதிரி அவ்வளோ ஹியூமர்ஸ் அந்த கேரக்டருக்காக நாங்கள் பேசி 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 பண்ணது. அதில் ஒரு விஷயம் தான் அந்த பீடி காமெடி வந்து ஆல்மோஸ்ட் 6 மணி ஆகுது, லைட்லாம் போயிடுச்சு. இப்படி பேசி கேட்கல இப்படி ஒன்றுன்னா சார் கேமரா வச்சு சார் டைம் போயிடுச்சு, நீ அப்படியே வையன் கேமரா வையன் நீ வாங்க அப்படின்னு அப்படியே ஒன்று எடுத்தது. அது இன்றைக்கி தியேட்டரில் வந்து அப்படின்னு சொல்கிறேன்னா அது எடுத்த டைமு 60 செகண்ட் 40 செகண்ட் தான், 40 செகண்டில் முடிஞ்சு போச்சு. அது டேக் இல்லை ஒன்றும் இல்லை. சரி போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்க அப்புறம் பார்த்து ஷோல்டரில் கேமரா வச்சு முடிச்சிட்டாங்க. அது மாதிரி நாங்கள் இந்த படத்தில் வராத காமெடிகள் இருக்குது பாருங்கள், அதுவே ஹியூஜ். ஐயோ நான் அதில் சும்மா சொல்லிச்சிருப்பேன். அவ்வளோ காமெடி இருந்தது. சிலது ஷூட் பண்ணோம், அது வரல, சிலது எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம், வதன்னு அவ்வளோ பேசுவோம். அந்த ஸ்கிரிப்டு என்ன தேவை அதுங்கிறத அவர் தீர்மானித்தார். இல்லை இது இவ்வளோ தான், இது போகணும்னு. ஏன்னா ஆக்சுவலாக அவர் அந்த கிளைமேக்ஸ் வந்து கமல் சார் கூட உடன்பாடு கிடையாது. ஏன் நல்லா இருக்கு, ஏன் அதுக்கப்புறம் சாகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர் இல்லை இதுதான் அப்படின்னு. இன்றைக்கி ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் கொண்டாடினாங்கன்னா டைரக்டரோட கான்ஃபிடென்ட் இது தான் அப்படிங்கிறதுல இருந்தார். அமலா பால் அந்த பாத்திரத்தை எப்படி நடித்தாங்க? அவங்களுடைய சின்சியர் ஒன்று இருந்தது. என்னென்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கு கிளம்புறோம் ரூமில் தேனியிலேருந்து. 6 மணிக்கு அந்த குரங்கணி போயிடுவோம். குரங்கணிக்கு 6 மணிக்கு போயிட்டால் எல்லாேருக்கும் அங்கே ஒரு போண்டா கிடைக்கும், டீ கிடைக்கும். அந்த கார்னு ஒரு சின்ன டீ கடை. எல்லோரும் வந்து போண்டா நமக்கு வரன்னு சூடாக போட்டுருவாங்க. ஆளுக்கு 2 போண்டா சாப்பிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் நடக்கணும். 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் 8:30 மணி ஆகிடும். 8:30 மணிக்கு போய் இறங்கின உடனேயே ஷார்ட்டு அந்த சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இங்கேருந்து சாப்பாடு வர்றது டிஃபன் வர்றதே 10:11 ஆகிடும். அதை சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு 3 மணி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு 2 சீனை முடிச்சு கீழே இறங்கினா தான் நடக்கும். இல்லாட்டினா யானை வரும் புலி வரும்ன்றவாங்க. அப்போது இது இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு நடந்து வரணும். அந்த பொண்ணு நடந்து வர்றது மீறி, ஏன்னா ஏன் பொண்ணு நடந்து நம்மளும் நடக்கிறவங்கள அவ்வளவும் ஆண்கள். பொண்ணுங்கிறது அவங்க அம்மா இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வர 2 பேர் தான், வேறு யாருமே பொண்ணே கிடையாது. மித்த யூனிட்டில் 40 பேருக்கு 40 பேரும் ஆண்கள் தான் இருக்காங்க.
எல்லோரும் அப்போ அந்த 40 ஆண்களுக்குள்ளே 2 பொண்ணு வர்றது அப்படிங்கிறது ஒரு அப்போ அவங்களோட ஆர்வம் ஒன்று இருந்தது. அப்புறம் நீங்கள் ஒரு ஒதுக்குப்புறம் போகணுன்னு வச்சுங்க, அங்கே எங்கே இருக்குது ஆம்பளைங்க இப்படி ஓரமாக போயிடுவாங்க, அந்த பெண்கள் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்க அப்படி ஒரு பேர் எடுத்து அப்படி ஒரு இடம் கிடச்சிதுன்னா அந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட் உழைப்பு. ஆமாம். அது அப்புறம் அந்த ரோல் பற்றி அவங்க எவ்வளவு உள்வாங்கிக்கிட்டாங்கங்கிறது வந்து நம்ம சும்மா நம்மளும் ஒரு பேட்டி கேட்டோன்னா ஆமாம் அவங்க அப்படிலாம் கிடையாது. அது நானாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நிறைய விளையாட்டுத்தனங்கள் தான் எனக்கு, அதான் உண்மை. நான் ரொம்ப விளையாட்டுத்தனங்கள். அதை வந்து எனக்கு ஒரு பயிற்சின்னு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் இருந்ததுனால அவர் என்னை கொண்டு போனதுனால அது எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ அந்த பெண் அவ்வளோ அழகாக பண்ணால் பிரபு சாலமன் சார் அதை பண்ணுவார். அவர் பிடிச்சி அந்த இடத்துல எம்மா இது இல்லை இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவார். அது வந்து அப்போ 2 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், இப்படி தான் இருக்குன்னு. அந்த பொண்ணும் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தது, நானும் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். ஆனால் விளையாட்டுத்தனம்னா இவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஒரு படம் 2 பேருமே வந்து ஆர்டிஸ்ட் ஆகுங்கிற ஆவல் தானே. அப்போ அதனால உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தோம். உழைப்பில் வந்து ரொம்ப ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தோம். பயங்கர சின்சியராக இல்லை. காலைல எழுந்திரிச்சு அதை பற்றி நினச்சி டைலாக் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்ன டைலாக்னு நமக்கே தெரியாது. இப்போ எதாவது கேட்டோம்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து சண்டை போடுறத வச்சுட்டு போராட்டம் பண்ணுறதுக்குலாம் அது வந்து வாடா அப்படின்னு கூப்பிட்டு தோளில் கை போட்டு அப்படி ஒரு டைலாக் அது பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. இல்லை கேட்டுருக்கேன், இதை அப்படியே பண்ணணும் சார் என்ன அப்படின்னா இல்லை வேணாம் நான் சொல்லிடுறேன், அடுத்து வேறு ஏதாவது சொல்லிடுவாருட்டு வாங்க போகணும். அது சிங்கிள் ஷாட்டில் அப்படியே போக ஆரம்பிச்சது. அது நம்ம உள்ளே வாங்கிக்கிட்டால் போதும். அதில் அவர் என்ன சொல்ல வராருன்னு அதில் முன்ன பின்ன இருக்கும். அவர் சொல்லாதையும் நம்ம 2 வார்த்தை சொல்லியிருப்போம், இல்லை சில வார்த்தை விட்டுருப்போம். ஆனால் அந்த ஃபார்ம் இது தான் அப்படின்னு வந்தால் அவருக்கு ஓகே. அந்த படம் முடிக்கும்போது தான் எனக்கு வந்து நம்ம ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிட்டோம் அப்படிலாம் எனக்கு இல்லை. ப்ரீவியஸ் ஷோ படம் பார்க்கும்போது அத்தனை நடிகர்களும் எல்லாரும் திரையுலகமே வந்து பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்து பயங்கரமாக சொல்லும்போது தான் அப்படியே நான் அது 3வது ஆளாக தான் இருந்தேன். இது நம்ம தாங்கிறது கூட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த படம் முடிஞ்சு நான் திருச்சியில் ஒரு பாராட்டு விழா ஷூட்டுக்கு நான் இங்கேருந்து இப்போ காரில் போகிறேன். காரில் போய் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கேருந்து ஒரு காரில் வரேன். காரில் வந்து திருச்சியில் இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. அப்போது கார் போய் இனோவா போய் நிற்குது. இருங்க நான் அப்படியே கேட்குறேன். அப்படி இறங்கி அண்ணே அப்படின்னு அந்த கடைக்காரு, அண்ணே இந்த ஹோட்டல் எங்கண்ணே இருக்குது அப்படின்னு. அவர் தம்பி லெஃப்ட் நீங்கள் மைனா அப்படின்னு ஓடுகிற. ஐயோ நம்ம நமக்கு அந்த டிரைவர் என்ன கேட்குறான். அதுக்கு ஏங்க நீங்கள் என்ன ஒரு கிளீனர் கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. இல்லை பழைய வேலை அவளுக்கு பயிரில் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு கிளீனர் கேட்குறீங்க. ஏன்னா அந்த கையை போட்டு அந்த பாடியே இருக்குல்ல அப்படி அப்படி கேட்குறது. என்னங்க அப்படி கேட்குறீங்க, அவன் இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஹீரோவை கூப்பிட்டு போகிறோன்னு நினச்சதில்ல, கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ இப்படி உடைக்கணும். எனக்கு இப்போ இருக்குது. அந்த படப்பிடிப்பின் போது பிரபு சாலமன் கோபப்பட்ட தருணங்கள் உண்டா? கோபப்பட்டார்னா ஒரு 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 இடத்துல கோபப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்குமே அந்த படத்தில் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் நாங்கள் 2 பேருமே பயங்கரமான எனிமிட்டி. 2 பேரும் வந்து அதான் சண்டைன காரணங்கள்லாம் இல்லை, 2 பேருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் தெரியுது சிப்போ அப்படி இப்படி தான் ஒரு பயங்கர சண்டையாக தான் இருந்தோம். அப்போது அவர் வந்து ஒரு இடத்துல 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. 2 பேரும் பிடிச்சி என் கையை பிடிச்சிடுறேன், நான் கையை திருறேன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறேன். ஏன்டா உங்களை நம்பி நான் ஒரு லவ் ஸ்டோரி படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடா அவனை இல்லை சார் அதுன்னு இந்த பாரு இப்படிலாம் இருக்காது. ரொம்ப அவர் பயங்கரமாக ஃபஸ்ட் டைம் அவர் கிட்டக்கு வந்து உட்காந்துருக்குல ரொம்ப கோபமாயிட்டார். ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன இது 2 இப்படி அடிச்சுட்ருக்கு, இவங்களை வச்சு நான் ஒரு பெரிய காதல். அவர் நமக்கு தெரியல, எனக்கு அந்த லவ் ஸ்டோரியெல்லாம் தெரியல. எனக்கு என் மைண்டில் வந்து இப்படி ஒன்று இருக்குது, இப்படி போயிட்டு அப்படி இப்படி தான் மைண்டில் இருந்தது. அது இன்றைக்கி மக்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா அது நமக்கு நம்ம லவ் ஸ்டோரினா படம் முழுக்க இவ்வளோ இருக்குது இவ்வளோ லவ் அப்படின்னு. அது லவ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லவ்ங்கிற சினிமா அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் அதில் இருக்கும். பெருசாலாம் போர்ஷன்ஸ் கிடையாது. அந்த சாங்குள்ளே வரும், அந்த வேலை இது இல்லை சைக்கிள் அவளுக்காக ஓட்டு அப்படின்னு 2-3 சீக்வன்ஸ் தான். மித்தபடி பயங்கர 2 பேரும் நடந்து போகிறோன்னு வேறு ஒன்றுமே கிடையாது.
இதே இவ்வளோ தூரம் லவ் ஸ்டோரியாக மாறுறது தான் அவர் மைண்டில் இருக்குது. அதில் வந்து அப்போ தான் டென்ஷனாக நீ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க 2 பேரும். முதல்ல ஏன் என்ன ஏமா உனக்கு இல்லை அவன் உனக்கு என்ன பண்ண இல்லை சார் அது இப்படி 2 பேரும் சண்டை தான் போட்டது. ஆனால் இன்றைக்கி அது வெளியில் வந்தவொன்னு தான் பயங்கரமான லவ் ஸ்டோரி போல இருக்கு. எல்லோரும் கேட்பாங்க எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி எப்படி இல்லை எங்கள் கெமிஸ்ட்ரி வீட்டில் சண்டை போட்டுக்கிற அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். படத்தை பார்த்தப்போ இந்த அளவு வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி இப்போ வரையுமே ஒன்று இருக்குது சார். அது வந்து எனக்கு இந்த வெற்றி தோல்வி வந்து எனக்கு பெருசாக அது பொயட்டிக்காக சொல்ல தெரியல. எனக்கு அது மேலே ஒரு கவனமும் இல்லை, அது மேலே பெரிய நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணலை அவ்வளோ மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதனால தான் எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா மைனாவுக்கு அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க மைனாவுக்கு அப்புறம் அதிகமாக தோல்வி கொடுத்த ஹீரோனா 25 படம் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 படம் பயங்கரமாக நிறைய தோல்வி படம். என்ன தோல்விகள் ரொம்ப நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் குற்றமே தண்டனை, கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, காற்று நல்ல ஹிட்டு. அப்புறம் ஹிட்டுங்கிறது மீறி உலகம் பூரா அன்றைக்கி பேசக்கூடிய ஒரு படங்கள் கொடுத்ததும் என்னை ஒன்றும் பண்ணல. அதனால எனக்கு இது எனக்கு பார்க்க தெரியல. இது இன்னும் இப்போயும் இல்லை. இப்போயும் வந்து ஒரு கண்டிப்பாக நானே உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு பிரமாதமான படம் வருது அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்தது. அந்த படம் ஒன்று பார்த்துட்டேன். அந்த படம் வெற்றி அடையும், அந்த படம் பயங்கரமாக இருக்கும் அந்த டயத்தில். அப்படி இல்லை, எனக்கு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்கிறது மட்டும்தான் இருந்தது. அந்த பொதுவாக அந்த படம் வரும் பயங்கரமாக ஜெயிக்கும் வெற்றி அடையும். அது நாம் யாரும் நான் நினைப்பேன் யாரும் வெற்றிக்காக வேலை பார்க்குறது வெற்றிங்கிற இன்னொரு சொல்லுவேன். எதை வச்சு வெற்றின்னு சொல்கிறது அது எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது நீங்கள் பண்ண ஒர்க்கு சமங்க, நீங்கள் பண்ண ஒர்க்கு நல்லாவே இல்லை, நல்லா இல்லைங்கிறதுக்காக வந்து அவன் ஒன்றும் இல்லாமல் போகிற அது காட்டுக்கு லேர்னிங் தானே, அவ்வளோதான் பார்க்குறான். பிரபுசாமனுடைய திரை வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மைனான். அந்த வெற்றி அவர் அடைவதற்கு என்ன முக்கியமான காரணம்? பிரபுசாலமன்ட்ட உள்ள தனித்திறமை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அவரோட ஃபோக்கஸ் சார், அவரோட விடாமுயற்சி. அது அவர்கிட்ட மட்டும் இல்லை, அவர் வந்த ஸ்கூலாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மனைவி இருக்கலாம். அக்கா வந்து அவருக்கு அவர் பெரிய சப்போர்ட் மோட்டிவேட்டர். ஆமாம், பயங்கர மோட்டிவேட்டட். அவங்க வந்து ஏன்னா மைனா வந்து அவருடைய 7வது படம். அதுக்கு முன்னாடி 6 படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 7வது படத்தில் தான் வெற்றி. அப்போ அந்த 6 படத்துடைய கவனிக்கப்பட்ட படங்கள் இருக்குது, தோல்வி படங்களும் இருக்குது. ஆனால் வெற்றி படங்கள் இல்லை, கவனிக்கப்பட்டிருக்கு, தோல்வி படங்களாக இருக்குது. அப்படி ஒருத்தர் வந்து 7வது படத்திற்கு உழைப்பு போகிறாருன்னா அவருக்கு ஸ்டில் இன்றைக்கும் அது இருக்குது. அவருக்கு என்னென்னா அவருடைய கற்பனைகளும் அவருடைய உழைப்பும் வந்து ரொம்ப அலாதியது. அதை சேர்க்கறதுக்கான யூனிட் அமையணும். நான் வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன் வரையும் எல்லாம் அந்த முனைப்படம். மைனா அன்றைக்கி இவ்வளோ வெற்றி அடையுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் அத்தனை பேர் ஒர்க் பண்ணது. நீங்கள் வந்து கேமரா வந்து தண்ணிக்குள்ளே வைக்கணும்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஃபோக்கஸ் உள்ள பிரகாஷ் அவர் எங்கே இருக்கான்னு அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. அப்புறம் லைட்மேன்லேருந்து எல்லாருமே வந்து அந்த காட்டுக்குள்ளே அவங்களும் நடந்து அவங்க வந்து சலிக்காமல் 6 மணி இருட்ட போகுது, 6:30 சார் இந்த லைட்டு ஒன்று வரும், லீக் வருது சார், இருப்போம் சார். இவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து 6 மணிக்குன்னா 6:30 மணி ஒரு கிரேஸ் டைம் இருக்குது. இந்த கிரேஸ் டைம் போகும்போது இல்லை இன்னையா எத்தனை நாளைக்கு கிரேஸ் டைம் எடுப்பீங்க, இப்படி வரும். ஆனால் அவங்க படம் முழுக்க எப்போ கிரேஸ் டைம் எப்போ 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சுருக்காங்க. அப்படி வந்து டெக்னீஷியன் ஒரு பயங்கரமாக ஒத்துழைச்சாங்க. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடையுது. ஏன்னா இன்னொன்று வந்து நீங்கள் சரியான உணவு சரியான விஷயங்கள்லாம் அமையலை. ஏன்னா கொடுக்கக்கூடாத பொருளாதாரம் மட்டும் கிடையாது, இடமும் இல்லை. அப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் தான் சொல்லுவேன், இந்த படத்தோட வெற்றி எல்லாரோடைய சொந்தமானது. இது வந்து ஒருத்தரோட தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதே நீங்கள் அந்த பஸ் சீக்வன்ஸு ஒரிஜினலாக ஷூட் பண்ணோம் நாங்கள். அது ஷூட் பண்ணி ஒரிஜினலாக ரோப் கட் ஆகி கீழே விழுந்துச்சு. அதில் என்னென்னா ஹீரோ அப்படின்னோடனே எனக்கு ஒரு பெல்ட்டு, இந்த ஆனஸ் பெல்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மொத்தம் அது எடுத்து வந்ததே 3. எனக்கு போட்டாங்க, ஹீரோயினுக்கு போட்டாங்க, பாஸ்கர் கேரக்டருக்கு போட்டாங்க, 3 பேருக்கு போட்டாங்க. தம்பி ராமையான்னா காமெடி இருந்தானே அவருக்கு வந்து இந்த நாடாவை கட்டிட்டாங்க. அவருக்கு அப்பா மூச்சு முட்டுதுப்பா முடியலப்பா அப்படின்னா. இப்போ அந்த நாடாவை வந்து அவருக்கு பாவம் அவர் இப்போ வரை அண்ணன் வந்து சுறுசுறுப்பான இருந்தால். ஆனால் இந்த இறுக்கி இதுன்னா இதோட
ஜாயிண்ட் ஆகிடும். இது மட்டும் வேறு நாடா பண்ணி நெஞ்சை மட்டும் இறுக்கிட்டு கையை கூட இப்படி தூக்க முடியாமல் இருக்கும். அவரை போட்டோன்னா நான் சொன்னேன், இல்லை நீங்கள் அவருக்கு மாற்றிடுங்க, நான் அதை போட்டுக்கிறேன்னு. இப்போ நாடாவை கட்டணும். நாடா கட்டி இந்த பஸ்ஸு வந்து ரெண்டு கிரெயின், இண்டஸ்ட்ரியல் கிரெயினை கொண்டு வந்து பஸ்ஸு நீங்கள் திருப்பினா 20 அடி இருக்கும், அதுக்கு மேலே 25 அடி ஹைட்டில் போகுது பஸ்ஸு. ஒரு கிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா 40 அடி தூரத்தில் தொங்குது. இப்போ எனக்கு இதை கட்டினோன்னே எனக்கு இந்த பஸ் அப்படி பிடிக்கிறது, இந்த நாடா கட்டினதுனால இப்படி இருக்குது. இப்படி போகிறது வந்து ரொம்ப அது சோல்டர் இறங்குது வரல. நான் என்ன சொன்னேன், அதை கழட்டி இறங்க, நான் சும்மாவே ஏறுறேன்னு. இப்போ கீழே அதெல்லாம் விழுக மாட்டேன். உங்களுக்கு 40 அடி, எனக்கு பஸ்ஸுக்குள்ளே ஏறுற ஃபீல் தான். நான் கீழே பார்க்கல, பஸ்ஸுக்குள்ளே ஏறினேன். அதனால் நான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் நாடா கட்டாமல் தான் பஸ்ஸில் ஏறணும். ஏறி மேலே ஏறி அந்த டைலாக் வாங்கினேன், அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் போய் எடுத்துகிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இல்லை ஈவினிங், ஆமாம் ஈவினிங் தான், இல்லை லஞ்ச் சாப்பிடும்போது தான் 3 மணி 3:30 ஆச்சு. இறங்கிட்டு வாங்க, அடுத்த பஸ்ஸை இப்படி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஷாட் எல்லாம் கொஞ்சம் இறங்கணுன்னா பஸ்ஸை இப்படி கொஞ்சம் சாய்க்கணும். அப்போ அந்த சரிகிற ஃபீலுக்காக அப்புறம் அப்படி இப்படி பிளான் பண்ணாங்க. பஸ் அப்படி நிப்பாட்டி வச்சு இது சரிகிறதுக்காக எல்லோரும் இறங்குறாங்க. 3 o'clock 4 o'clockனு நினைக்கிறேன். எல்லோரும் இறங்குறாங்க. இறங்கி அவங்க அவுத்துட்டு இறங்குறாங்க. நான் லாஸ்ட்டாக இறங்குறேன். இப்போ பஸ்ஸு இறக்குனவன் வந்து 2 ரோப் இருக்குல்ல, இவன் கொஞ்சம் இறக்கணும், இவன் கொஞ்சம் இறக்கணும், இவன் கொஞ்சம் இறக்கணும், இவன் கொஞ்சம் இறக்கணும். இவன் என்னொன்று கொஞ்சம் ஜாஸ்தி இறக்கணும்னா இந்த கிரெயின் அப்படி இதை தூக்கிடுச்சு. இந்த கிரெயினே வந்து பஸ்ஸு மேலே விழுந்துருச்சு. ஐயோயோ ரமேஷ் உள்ளே இருக்கான் அப்படின்ட்டாங்க. நான் இறங்கிட்டேன். நான் இறங்கின யாரும் கவனிக்கல. இறங்கி இப்போ திரும்பி பார்க்குறேன், அந்த கிரெயின் விழுகுது. கிரெயின் விழுந்தால் அந்த பஸ் அப்படியே நசிச்சிருச்சு. இவர் டேரக்டர் ஐயோயோன்னு கத்துறாரு. அவர் கத்துறாரு. நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல வரேன், வாய் வரல. கால் பார்த்தா கட ஆடுது. ஏன்னா பஸ்ஸே இல்லை. இந்த கிரெயின்லேருந்து ஒருத்தர் விழுந்தவன், அவன் கிரெயினை ஆப்ரேட் பண்ணுவான், அங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி குச்சி ஐயோ கிரெயினில் உள்ள மாட்டினான். இல்லை ஓடிட்டான், அந்த போகிற சொல்ல வரல. அப்போ தான் தெரியுதுன்னா அப்படியே கீழே உட்காந்துட்டேன். அப்படி நகண்டு போய் அந்த இதில் போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் விட்டேன். இவங்க என்னாச்சுன்னா ஃபுல்லாக புழுதி, ஒன்றுமே தெரியல. அப்புறமா தேடி யாராவது இருக்காங்களா, யாருக்கும் ஒன்றும் ஆகலை. இப்போ திரும்பி பார்க்குற அந்த படத்தில் தம்பி என்ன மேலேருந்து இல்லை அந்த ஒரு காமெடி இருக்குல்ல, என் பொண்டாட்டின்னு, அது மாதிரி தான் நான் உட்காந்துருக்குறேன். என்ன இங்கே உட்காந்துருக்கேன், பேச்சு வரல, கால் கையெல்லாம் ஆடிடுச்சு. அன்றைக்கி ஒன்று ஆகியிருந்தால் அந்த படமே போயிருக்கும். எல்லாம் செலவு பண்ணது அவருடைய ப்ரேயர், அவருடைய நம்பிக்கை எல்லாமே ஒரு விஷயமா இருந்தது. அவர் முடித்தப்புறம் அதுக்கப்புறம் இந்த 2 ஷாட்டுக்காக செட்டு போட்டோம். அதே இடத்துலையே பாதி பஸ் மட்டும், மித்த எல்லாம் முடிஞ்சிச்சு. 2 ஷாட் வர்றதுக்கு மட்டும் இருக்கணும். அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது எடுக்கணும். அந்த டைலாக் ஒரு டைலாக் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்காக வந்து 2க்காக அந்த பாதி பஸ் செட்டு போட்டு அதை ஷூட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேருந்து போகும்போதே பிரபு சாருடைய கார் ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி டோட்டல் காலி. இவங்க 2 பேரும் போனோம் முதல் நாளே. அது நிறைய தடைகள்லாம் மாட்டி, நானும் சுகுமாரும் வந்து ஃபிலிம் கேன் எடுத்துகிட்டு போய் தேனியில் மாட்டிக்கிட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்கு அலோவ், நீங்கள் கேரளா கொண்டு போகிறீங்க, அதுக்கு டியூட்டி கட்டணும். இவங்க நான் படம் எடுத்துகிட்டு வரேன்னு உடனே பாரதி ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசி எல்லாம் பண்ணி காலையில் தான் எங்களுக்கு கேனையே விட்டாங்க. நிறைய இடைஞ்சல்கள், நிறைய இன்னல்கள்லாம் தாண்டி, ஆனால் இவ்வளோ இன்னல் பண்ணும்போது அது ஏதோ ஒன்று பண்ண போகுது மட்டும் தெரிஞ்சுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக போயிட்டுருக்கு. ஷூட்டிங் டேஸ் கம்மி தான், 60 நாள் நினைக்கிறேன், 58 60 நாள். ஆனால் அது எடுத்த காலகட்டம் வந்து 1 இயருக்கு மேலே. அந்த காலகட்டம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லை, ஷூட்டு முடிச்சுட்டு செலவு காசு இருக்காது. அவர் அங்கேருந்து ஷூட்டிங் 6 மணிக்கு முடித்து கார் எடுத்துகிட்டு போய் நேராக கோயம்புத்தூருக்கு வந்து 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்காக கோயம்புத்தூர்லேருந்து திருப்பி மூணாருக்கு கார் ஓட்டு வருவார். இங்கே ஒரு 200 கிலோமீட்டர், அங்கேருந்து 200 கிலோமீட்டர் ஓடி வந்து காலையில் ஷூட் பண்ணுவார். நிறையா உழைச்சார். அந்த உழைச்சதுக்கான பலன் அவர் வந்து அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே கமல்ஹாசன் அந்த படத்தை பார்த்தார். ஆமாம். அப்போ நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம், நான் இருந்தேன். வந்து படம் பார்த்தபோது ஆக்சுவலி டெய்லி நான் ஒருத்தர் எங்களுக்கு வேலையே இப்படி உட்காந்துருவோம். தம்பி என்ன உட்காந்து நீ அவங்க படம் பார்க்குறாங்க என்ன சொல்ல, ஒரு 100 ஷோ ஓடுது. அப்போ கமல் சார் வந்து படம் பார்த்தோன்னே உள்ளே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் வரவே இல்லை. படம் முடிஞ்சிருச்சு, ஆப்ரேட் பண்ணி அடிச்சிட்டான். அவங்க மட்டும்தான் பார்த்துருக்காங்க. தேட்டர் விட்டு வரல. ஆமாம், தேட்டர் விட்டு வரல. அப்போ கௌதமி மேடம் அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு திரும்பி கதவை திறந்து நம்ம என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு பார்க்குறோம். டைட்டில் போயிட்டுருக்கு, எண்டு டைட்டில் போயிட்டுருக்கு. அதுவரை இப்படி நடுவில் இப்படி கையை கட்டிட்டு அவர் மட்டும் நிற்கிறார். என்ன அவர் பார்த்துட்டு மேடம் இறங்கி வந்து நின்றுட்டாங்க. இவர் இறங்கி வந்தவர் லிட்டரலாக
அழுதுருக்காருன்னு நினைக்கிறேன். அது இன்னும் தெரியவே தெரியாது. ஏன்னா அப்படியே அப்படி நின்றுட்டார். இறங்கி இப்படி வந்தோன்னே எதுவுமே பேசலை இப்படின்ட்டு அந்த 4 ஃப்ரேமில் அந்த பாத்ரூமுக்குள்ளே போயிட்டார். நாங்கள் வந்து என்ன சொல்லவே இல்லை வாங்க. திருப்பி வந்தார், முதுகில் பட்டுன்னு அடித்தார், ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. எனக்கு நமக்கு அவளுக்கு இப்படி இல்லை, கமல் சார் அவளுக்கு வேலை போட்டு ஃபோட்டோ எடுங்கன்னா எடுத்தோன்னா பிரபு சார் வந்து கூத்து பட்டுறாரு சொல்கிறாரு. அவர் அதெல்லாம் வாங்கிக்கல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மேடம்ட்டாங்க சொன்னாங்க. இவர் தாங்க அவங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து அதில் வேற ஒருத்தன் இதில் வேற யாத்துறானுங்கன்னா அவரா என்ன நல்லா பண்ணியிருக்கேன், பிரமாதம், எல்லாம் பேசிட்டீங்க, உங்களை 2 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு பிரபு சாரை கூட்டிகிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசினேன். கேட்டதாக சொன்னாங்க. உன்னை கிளைமேக்ஸ் ஏன் அவ்வளோ தூரம் கேட்டதாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் மட்டும் பேசினது ஹாப்பி எண்டிங்காக. அது ஏன் இந்த சேடு வேணும் அப்படின்னா கமல் சார் சொன்னார், இல்லை சார் டிஸ்கஸ் பண்ணல, இல்லை என்னோடய இது எல்லோரும் சொல்லுவாங்க இந்த படம் ஜெயிச்சிச்சுங்க நீங்கள் போங்க அப்படின்னாரு. அதே மாதிரி ரஜினி சார் அவர் படம் பார்த்துட்டு ரஜினி சார் பார்க்குறாருன்னா நான் அவர் பார்க்குறேன்னா லீக்காக பார்க்குறேன், அவர் அப்படி போடுறாரு இப்படி போடுறாரு உட்காந்து பார்க்குறாரு. ஏங்க ரஜினி சார் நாங்கள் பண்ணதை இங்கே வந்து காட்டுறேன், அவர் அப்படி போகிறார் அப்படி படம் முடிச்சு வெளில வந்தார். வந்துட்டு அவர் அழுகிறாரு. நான் படம் பிரபு எனக்கு இதில் படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்கலாமே, அந்த அப்பா கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒன்று தம்பி அப்படின்னு என்ன அப்படி இப்படி பிடிச்சிட்டாரு. ஐயோ ரஜினி சார் தான் எப்படி அப்படி தாடையை பிடிச்சி என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு படம் பண்ணி இவங்க இப்படிலாம் நம்ம பார்க்குற ஆட்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ பிரமிப்பு தான் எனக்கு படத்தில் இல்லை. இவங்களெல்லாம் நேராக பார்க்குற இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்மளை அவர் தொட்டுட்டார், இப்படி தான் இருந்தது. பாலா சார் அதே மாதிரி தான் படம் பார்த்தார், வந்தார். வந்துட்டு அப்படியே கண்களை அவன் ஏதாவது சொல்லுவாங்க, என்ன படம் அப்படி இப்படின்னு. எங்கூட எல்லோரும் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. வாங்க போகணும், காரில் தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டார். பாலா சார் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துட்டு என்ன அவர்கிட்ட சொல்ல சரிட்ட என்ன படம்னு சரி இது இல்லாது சுமாரே இதுக்கு மேலே விஷயம் உங்களை கொண்டாட போகிறாங்க, நீங்கள் போங்க பிரபு, உங்களை கொண்டாடுவாங்க, திரையிலுமே கொண்டாடுவாய், நீ என்னடா நடிச்சிட்ட 100 படம் நடிச்சிட்ட போ கொண்டாட போகிறோம் அப்படி இப்படி இல்லை நல்லவோ சொல்கிறாங்களே அப்படி தான் இருந்தது. அவர் வந்து பாலா சார் கீழே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் கூட எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டார் ஃபோட்டோ. அதாவது அந்த படம் வந்து நிறையா இந்த மாதிரி பார்க்குற ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஷோவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே படம் பார்த்து வந்து டைரக்டரில் எல்லாம் இது டெய்லி இதே தான் கேட்போம். திடீர்னு ஃபோன்லாம் வரும். அவங்க ஃபோன் வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ராதா மேடம் ஃபோன் பண்ணி ரமேஷ் அப்படின்னா ஏன்னா நம்ம பேர் விதா ரமேஷ் அப்போ யாரோ தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு. ஆமாண்ணா நான் ராதா பேசுகிறேன் அப்படின்னா ஆர்டிஸ்ட் ராதா பேசுகிறேன், நான் ஒன்று வந்து கார்த்திகா ஆக்ட் பண்ணுறாங்க, ஆமாம் என் பொண்ணு நடிக்கிறாங்க, நான் அவங்க அம்மா தான் பேசுகிறேன், என்னவா நடிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்னது என் பேரை எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படி தான் இருந்து. அப்புறம் தான் தெரியும் அந்த படத்தில் எனக்கு ஓட்டின டிரைவராக அவங்க வண்டி டிரைவராக இருந்திருக்கேன். அவர் சொன்னான் ரமேஷ் தான் சார் அவங்க நடிச்சிருக்காங்க சொன்னால் அவங்க பேசினாங்க, நான் நடிச்சிருக்கேன். டெய்லி நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறையா எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் ஒரு பாராட்டு இருந்தது. அதெல்லாம் எனக்கு என்னென்னா நம்ம இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கான்னு தோணலை, இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தோணுச்சு. அதுக்கு எல்லாமே கிரெடிட் வந்து பிரபு சார் தான் அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தது. உங்கள் பேர் ரமேஷ்லேருந்து விதார்த் எப்பாச்சு? அந்த படம் போது தான் ஆக்சுவலி எனக்கு ரமேஷ் இருக்கலாம், எனக்கு அதில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. முதல்ல முன்னாடி வந்து சாலமன் சார் வந்து பேர் எதை மாத்திர ரமேஷ்னு இந்த சூப்பர் குட் அவரோட பையன் ரமேஷ் அவர் நடிச்சிருக்காரு, நீனு ரமேஷ்னு வைக்கிற 3ஆர் ரமேஷ்னு அவரும் ரமேஷ்னு வைக்க ஏதாவது பேர் மாற்றலான்னப்போ தான் முதல் கொக்கியில் வந்து அமலன் மாற்றினேன். ஏன்னா எனக்கு திலகனை ரொம்ப பிடிக்கும், அதனால் அமலன். ஏன்னா அழுக்கற்றவன் மாசற்றவன் அது அப்படின்னு தமிழில் ஆக்சுவலாக நீங்கள் கொக்கி லீலாம் பார்த்தீங்கன்னா அமலன் தான் இருக்கும், அப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஹீரோவாக தொட்டுப்பார் நடிக்கும்போது என்னங்க அமலன் எனக்கு எதாவது பேர் வைக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக உண்மையில் நினச்சேன். அமலாப்பால் அமலன் கரெக்டாக அது ஒரு பேராகவே வந்திருந்துருக்கணும், அமலன் வச்சது. அப்போது அவர் தான் சொன்னார், இல்லை பேர் மாற்றணும். சரி பேர் மாற்றினா என்ன பேர் வைக்கிறது? எனக்கு வந்து ஏதாவது எனக்கு மைண்டில் இருந்ததெல்லாம் வந்து வந்தியத்தேவன் இந்த மாதிரி நான் இதெல்லாம் படிச்சனோ அந்த மாதிரி பேர் வைக்கிற ஆசை தான் இருந்தது. அப்போது இல்லை பேர் வந்து நியூமராலஜி ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியா யார் அப்படின்னா அவங்க தான் சொன்னாங்க, இங்கே
ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க தான் பேர் வச்சுனா. அவங்க போனால் அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, நான் இவங்களுக்கு நான் தான் பேர் வச்சுருந்தேன் தெரியல. உங்கள் பேர் ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. பார்த்த விமல், விதார்த்து, விபின். நான் விமல் அப்படின்ட்டேன். ஏன்னா கமல் விமல் அவங்க மைண்டில் கமல் சார் ரொம்ப பிடிக்கும், விமல் வச்சுக்கலான்னு. நான் விமல் அப்படின்னு வச்சுருக்கல. இவன் எனக்கு தம்பி அப்படின்னா, ஏங்க நான் பேர் மாற்றிட்டேங்க அப்படின்னா. அதை கேட்டுட்டு தான் அவ்வளோதான், கீழே வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல தான். அப்படி திரும்ப விமல் ஃபோன் பண்ணி, நான் விமல், டேய் நான் விமல் வச்சுருக்கேன், ஏங்க நான் விமல் வச்சுருக்கேங்க, நீங்கள் பேரை மாற்றிக்கிங்கன்னா. அவனுக்கு விமல், எனக்கு அவன் பேர் ரமேஷ்ல, அவன் பேர் விமல். சரி அடுத்த பேருக்கு சரி விதார்த். என்னென்னா சித்தார்த்து, அவர் எனக்கு பிடிக்கும், அவர் படங்கள் பார்த்துருவேன். சித்தார்த்து விதார்த்து, ஓகே விதார்த்து இருக்குது, நல்லா தான் இருக்குது. விதார்த்து மீனிங் மட்டும் கேட்டேன், வித்தைகள் கற்றுக்கொண்டவன் நல்லா தான் இருக்குவா, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குன்னா அப்படி வச்சுருந்தேன். அது மைனா திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து உங்களுக்கு அந்த வெற்றி அதுக்கப்புறம் அமையலை. நீங்கள் எங்கேயும் வந்திருக்க வேண்டிய ஆள், என்ன அப்படி விட்டீங்கன்னா நான் இங்கே வந்துருக்கேன். என்ன நான் தான் சொல்லுவேன், எங்கள் அம்மா வயிற்றில் 5 பேர் பிறந்தோம். 5 பேரில் படிப்பில் ரொம்ப சுமார் நான் மட்டும்தான். அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா படித்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த 5 பேரும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம ஒரு கையில் பார்த்தீங்கன்னா 5 பேரில் வேறு வேறையாக இருக்குது. எனக்கு கிடைச்ச வருமானம் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் எனக்கு கிடைக்கல, என் புகழ் அவங்களுக்கு, இப்படி எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு தாய் வயிற்றுலேயே 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் பொதுவாக வச்சு பார்க்குறீங்க? நான் என்ன பார்க்குறேன்னு, இந்த லைஃபு நான் சாதிச்சிருக்கேன்னு இல்லையான்னு நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நான் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நான் ஊரில் எங்கேயோ ஒரு ஊரில் சுற்றிட்டு அப்படி இருந்தவன், இந்த இடம் கிடச்சது எனக்கு அதிகப்படியான லைஃப். ஏன்னா இது ஒருவேளை திறமைக்கு கம்மி அப்படின்னு சொன்னால் அதுவும் போய், ஏன்னா என்னை விட மிக திறமைசாலிகளை நான் பார்த்துருக்கேன். அவங்க இன்னும் தறி ஓட்டியோ கூத்தாடியோ அப்படிலாம் இருக்காங்க, எத்தனையோ பேர். இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்காங்க. அதனால் இது திறமைக்கு வந்து கம்மி அப்படிங்கிற இது என்னென்னா, நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையாங்கிறது நான் பார்க்குறது மட்டும்தான். இவங்க தோல்வி அது கேட்கும்போது நமக்கு வந்து எனக்கு அது அந்த மாதிரி பேசும்போது நான் அவாய்ட் பண்ணி போயிடுவேன். எனக்கு அது என்னென்னா, நான் சோர்வு அடைய மாட்டேன், ஆனால் சொல்லி சொல்லி சோர்வு அடைய வச்சுருவாங்களோ அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. இல்லை, இவங்களாம் நம்ம மைண்ட் செட்டில் இல்லை. யாராவது என் லைஃப்பை பற்றியோ படத்தை பற்றி பேசினாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஒரு செகண்ட் கூட அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்ற அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இன்றைக்கி வரையும் நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, இந்த இடமே எனக்கு அதிகப்படியான இடம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு ஆசை என்னென்னா, இன்னும் நிறைய இந்த ஆர்ட் ஃபார்ம் ஆக்டிங்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு மட்டும்தான். அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதனால தான் நான் வந்து என் தம்பி சொந்த படம் எடுத்தோம், குற்றமே தானே சொந்த படம் எடுத்தோம், குரங்கு பொம்மை 2 பார்ட்னரை பண்ணோம். நல்ல கதைகளை வந்து அப்போ தயாரிக்கிறதுக்கு பணம் தேவைங்கிறது மட்டும்தானே. கண்டிப்பாக வீடு வாங்கி கார் வாங்கி அப்படி லக்ஸரியாக வாங்க அதெல்லாம் இல்லை. நமக்கு அதெல்லாம் பிடிக்கணும், அதை செய்ய போகிறோம். நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்கிறதுக்கு தேவை, அவ்வளோதான். ஒரு பட வாய்ப்பை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நான் ஆக்சுவலாக நான் ரீடர். முதல்ல ஸ்கூலில் எப்படி படிக்க மாட்டேனோ இப்போ வந்து படிக்கிறது தான் இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் எனக்கு எந்த படம் கதை சொன்னாலும் படம் இன்க்ளூடிங் காற்றின் மொழி படம் பார்த்துட்டேன். அப்புறம் ராதாமோகன் சார் கதையும் எனக்கு சொல்லிட்டாரு. ஆனால் நான் பவுண்டர் கேட்டேன். எனக்கு படிக்கிற ஆள் எனக்கு பவுண்டர்னா படிக்கும்போது ஒரு விஷயம் என்னால் நிறைய கற்பனையாக யோசிக்க முடியும், ஒரு கேரக்டரை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் படிப்பேன். அந்த படிக்கிறதுல நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நமக்கு பிடிக்குது. இந்த படம் ஓடும் ஓடாது அதை நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன், அது என்னோடய வேலையும் இல்லை. எனக்கு வேலை என்னென்னா, அந்த கதை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது, அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒன்று எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா நான் ஓகே டன் பண்ணிடலாம் அப்படி தான் இருக்கேன். இப்போது வரிசையாக இப்போ ஒரு 2 படம் இருக்குது, ஒரு 6 படங்கள் வந்து ரொம்ப அற்புதமான படங்கள் நீங்கள் பண்ணிட்டு. ஆமாம், ரொம்ப அற்புதமான படங்கள். அது வந்து இன்னும் என்னை வலிமை அடைய செய்யும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஐயோ இப்படி ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமைகளுமே வரலாம், என்ன இப்படி ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படங்களாக இருக்கலாம். நல்ல படங்கள், நல்ல இயக்குனர்கள். இப்போ நல்ல நிறுவனம், நல்ல சம்பளம், இதெல்லாம் வந்து விதார்த்த கவராதான்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னென்னா பணம் அத்தியாவசியமான தேவை தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து நான் முழுமையாக பணம் பெற்றது ரொம்ப கம்மி தான். அதான் உண்மை. எல்லா இடத்துலையுமே அது நடக்கும், அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னென்னா, நான் செய்கிற பணத்தை விட அந்த ஒர்க்கு அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுதா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு. சில இது நம்ம ரொம்ப பிடிச்சி போவோம், ஆனால் அங்கே போன இடத்துல அது
நம்மளையே லோடலாம் வைக்கிறோம், அதுவும் இருக்குது. எல்லாம் ரொம்ப சின்சியராக இருக்கலாம், அதுவும் ஆகுது. சிலது அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஆனால் அதுக்காக மாங்குன்னு வேலை செய்வோம். எல்லாமே அப்படி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து படங்கள் மட்டும், அந்த கதையா இயக்குனரா? கதை ஃபஸ்ட்டு. ஏன்னா இயக்குனர் பற்றி தெரியாதுல்ல, அவர் பண்ணப்புறம் தான் ஒரு பயங்கரமான இயக்குனர் அப்படின்னு தெரியும். முதல்ல நம்ம கதை தானே இம்ப்ரெஸ் பண்ணோம். அதான் ஆக்சுவலி நான் தேர்ந்தெடுத்த எல்லா கதைகளும் நல்ல கதைகள் தான், ரொம்ப நல்ல கதைகள். அதில் சிலதெல்லாம் வரலைன்னா அது வெறும் இயக்குனரை மட்டும் சார்ந்ததில்லை, அந்த டோட்டல் யூனிட்டே என்ன சேர்ந்து சொல்லுவேன். ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம ஒன்று கேட்கும்போது பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே போனால் அது அமையாமல் போயிடும். அதுவும் அது எல்லாத்துலையும் இருக்கும், அது நாடகத்தில் நடக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாம் அப்படின்னு இல்லை, ஆனால் முனைப்பு வந்து செம்மையாக செய்யணுங்கிறது மட்டும்தான். அது மிஸ்ஸும் ஆகும் போகும். அதில் இப்போ நான் எனக்கு சில இயக்குனர்கள், இப்போ நான் ஒர்க் பண்ண இயக்குனர்களில் செம்ம, இவங்களோட திருப்பி படம் பண்ணணும்னு ஆவலை தோன்ற இயக்குனர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப ப்ராமிசிங்கான இயக்குனர்கள் இருக்காங்க. பல படங்களை மறுத்திருக்கீங்களா வேணான்னு? நிறையா அந்த படங்கள் ஓடி இருக்குது, ஹிட்டாக இருக்குது. இப்போ ஓடினதுனால எனக்கு பிடிச்ச படமாக இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, எனக்கு அந்த வெற்றியோ அது ஓட்டத்துக்கு பிறகு உங்கள் முடிவு சரிதான் நினச்சிங்க? ஆமாம், எனக்கு என்னென்னா முடிவு என்னன்னா, எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பங்களிப்புக்கான ஒரு இடம் இருக்கா, அவ்வளோதான் நான் பார்க்கணும், அவ்வளோதான். இல்லை இந்த படம் ஓடுற படத்தில் நம்ம உட்காந்துருவோம், இல்லவே இல்லை. எத்தனை நாளைக்கு ஓடுற படத்தில் உட்காந்துட்டே இருக்கிறது? நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். திரும்பி பார்க்கும்போது அட்லீஸ்ட் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில படங்களாவது நம்ம நல்ல படங்கள் இருக்கணுங்கிறது தான். அதனால் அதுலலாம் அஜித்தோட வீரம் படத்தில் இணைஞ்சு நடிச்சிங்க. அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இது? அஜித் சார் தான். என்னென்னா, நான் ஆக்சுவலி அவர் நீங்கள் சொல்கிற இந்த விதிமுறைகள்லாம் அது வரலையே? அதான் சில விஷயங்கள் பிடிக்கல. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்படி இருக்கணும். நானும் சராசரி ஒரு ரசிகன் தான், ஒரு சராசரியாக ஒரு மனுஷன்தான். ரஜினி சார் படத்தை போய் அந்த மன்னனில் எப்படி ஒரு கண்ணாடி இல்லாமல் போய் ஏறி உட்காந்து போது, அது மாதிரிலாம் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். தேவா ஹோட்டல்லேருந்து விழுப்புரத்தில் வந்து படம் பார்த்துருக்கேன். அந்த காலகட்டம்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா மேலே ஒரு ஆர்வம், பெரிய நடிகர்ல இன்னும் ஆசை. அந்த மாதிரி எனக்கு அஜித் சார் அந்த ஆசை, அந்த 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 படங்கள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எங்கள் ஊர் பக்கத்தில் அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் செந்தில், அந்த பையன் அப்படியே ஆசை அஜித் மாதிரியே இருக்கும், அப்படியே இருப்பான் டிட்டோ. அதுக்கப்புறம் அஜித் மாதிரி ஒரு தெரிகிற பையன் நான் இருப்பேன். அப்படி கிடையாது, ஆனால் அவன் ஊரில் வந்து பேசுகிறது பார்க்க அவர் மாதிரி அப்படி 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 சொல்கிற ஒன்று. இதனாலே ஒன்று பிடிக்கும். ஆனால் நான் ரசிகராக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோடைய பெரிய ரசிகர். நான் மன்றத்துலலாம் இருந்தேன். அப்படியா? ஆமாம், மன்றத்துலலாம் இருந்தேன். ரொம்ப ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் பார்த்ததுலேருந்து, அப்புறம் இந்த இதெல்லாம் தலைவர் பிரபாகரனை பிடிக்கும், அது பிடிக்கும், அப்படிலாம் ஒரு ஃபீலாக இருக்குல்ல. எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபைட்டு ஆக்ஷன்ஸு. அது மாதிரி எனக்கு அஜித் சார் வந்து இப்படி பிடிக்கும். அந்த டயத்தில் தான் எனக்கு வந்து அவர் கேட்டார், சுரேஷ் சந்திரா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா படம் பண்ணலாமே. எத்தனை நாள் டேட் தருவீங்க? எத்தனை நாளும் தருவேன், 100 நாள். தரேன். ஐயோ பண்ணுறேன். இப்போன்னாங்க. நான் டேரக்டர் போய் மீட் பண்ண உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி இப்போ ஷூட் பண்ண. நான் சொல்லிட்டேன், சார் இப்போலாம் இல்லை, எனக்கு 2 மாதம் கழிச்சு வேணால் வரலாம், இப்போ என்னால் முடியாது, இந்த படம் இருக்குது அப்படின்னு. சரி பரவாயில்ல, அடுத்த படம் நம்ம பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். அடுத்த படம் பண்ணுறது எனக்கு பிரச்சனை, உங்கள் டைரக்ஷனில் நான் எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் அஜித் சார் கூட எனக்கு ஒரு படம் வருமா, எனக்கு ஒரு பிடித்த ஒருத்தர், அவரோட பழக வாய்ப்பு இல்லை, இந்த படம் மூலமாக பழகலாம், அப்போ அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. இந்த படம் பண்ணால் நம்ம அவரோட பழகலாம், இல்லைன்னா நம்ம ஃபோனில் அளவு சார் எங்கேயா பார்த்தா பேச, அவ்வளோதான் இருக்குன்னு வர எனக்கு ஒரு பழக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனால் இல்லைன்ட்டார். அப்புறம் போயிட்டேன். சுரேஷ் சார்கிட்ட சொன்னேன். அப்புறம் சுரேஷ் சார் வந்து அந்த படத்தில் டேட்டை நான் வாங்குகிறேன், இப்போதைக்கு அந்த டேட் தான், அந்த 5 நாள் தான், அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த டைரக்டரை கூப்பிட்டாரு. நான் டைரக்டரை போய் சொன்னேன், அவங்க வராங்க, எனக்கு தெரியாது, நீ கொடுங்கலாம் சொல்ல மாட்டேன், அவங்க கேட்டாங்க நீங்கள் பண்ணுங்கன்னா. சுரேஷ் சந்திரா சார் வந்து அவரை கேட்டார். ஐயோ, அவர் வந்து சரி அப்படின்ட்டார். டேட்டு கேட்டுட்டு அந்த பக்கம் சுரேஷ் சார் வந்து அஜித் சார்கிட்ட பேசுகிறார். சார் அந்த டேட் கிடச்சிச்சுன்னா ஓகேண்ணா.
யார்கிட்ட பேசுகிறேன், அஜித் சார்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அவ்வளோ டக்குன்னு சாதாரண ஒரு அவனை நம்பர் தானே, நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா. யார் நம்பர் கேட்குறேன், அனுப்பிச்சி விட்றேங்கன்னா கட் பண்ண. அஜித் சார் உங்கள் நம்பர் வாங்கியிருக்காரு, உங்களுக்கு கூப்பிடுவார். அன்னைக்கு நைட்லேருந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கேன், இவர் கூப்பிடுவாரா மாட்டாரா, ஒரு சராசரியான ஒரு மனுஷன் லைஃப் தான் போச்சு. ஆனால் எனக்கு ஃபோனே வரல. அப்புறம் அதில் நடித்த வேறு 2 பேர் பசங்களுக்கெல்லாம் வந்து அஜித் சார் கூப்பிட்டாரு, பார்த்துட்டு வந்தேன்லாம் போய் சொன்னாங்க. இவங்கெல்லாம் பார்த்தாங்க, நம்மளை கூப்பிடவே இல்லைன்னா. அதுக்கப்புறம் நம்ம இதுதான் நடிகர் சங்கம் அந்த அடிக்கட் நாட்டு விழா தான் நினைக்கிறேன். அப்போது வந்து ஆமாம் இடிச்சிட்டு அப்படின்னா அந்த டயத்தில் நான் அஜித் சாரை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நேராக வந்து போகிறோம். அவர் டப்புன்னு வந்துச்சு, வாங்க அப்படின்னு ஹக் பண்ணுது. எனக்கு அப்படியே மெய் மறந்தேன், வா அப்படின்னா. அப்புறம் ஷூட்டு நீங்கள் எப்போ கிளம்புறீங்க, நான் காலைல கிளம்புறேன், நானும் மத்தியானம் கிளம்புறேன், நைட் நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. சரிண்ணா ஹோட்டலுக்கு போயிட்டோம், ரூமுக்கு போயிட்டோம். நைட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு டின்னர் கூப்பிட்றேன்னாரு. ஆர்டர் பண்ணுறதா இல்லை வெயிட் பண்ணுறதா அப்படின்னு. சரி அது சொல்லுவாங்க, நம்ம வேணால் போயிடலாம். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சோட அடுத்த கால் வருது, அது சார் எல்லோரும் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டாங்க. உடனே ஃபோன் பண்ணி, அப்பப்பா டின்னர் வேணாம் கேன்சல், அங்கே வந்துடுறேன்னு. இவர் போய் உட்காந்தா என்ன சாப்பிட்றீங்கன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். சிவா சார் இருக்கார், பிரதர்ஸ் எல்லோரும் இருக்கும். பேசுகிறேங்க, இல்லை சார் என்ன வேணாலும் ஓகேன்னு. இவர் பேச அவர் பேசுகிறாரு. என் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து சிவா சார் பார்க்குறாரு. சார் அவர் அழுகிறார் சார். நான் அழுகலை, அது தண்ணிங்கிறது ஐயோ அழுகிறது இல்லை, அது என்னது கண்ணில் ரொம்ப பார்த்ததுனால தண்ணி வரலாம், ஆனந்த. அது அப்படியே அதாவது அது அம்பாக்கா சொல்ல வரல. ஒருத்தர் நேரம் பிடிச்சிருக்கு, ஒருத்தர் பார்க்குறேன் சிரிச்சுட்டே இருக்கிறேன். அந்த சிரிப்பும் அந்த ரொம்ப பார்க்குறது அது தண்ணி வருது. இவர் வந்தோன்னே என்ன சார் வருதுன்னு, ஐயோ ஒன்றும் இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார், இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, இது அப்படியே ஸ்கில்ல கொடுங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது அங்கே அதை பண்ணுங்க. அப்படி தான் நடந்தது. அந்த ஒரு 100 நாள் லைஃப்பில் பயங்கர ஹாப்பி, டெய்லி அவ்வளோ சந்தோஷம். அவர் தான் ஒரு நாள் கேட்டார், சுவிட்சர்லாந்து போயிருக்கியா அப்படின்னாரு. இல்லை சார் போகல, சிங்கப்பூர் மலேசியா போயிருக்குங்க. அப்படியா, போகலாமா அப்படின்னாரு. போகலாம் சார் அப்படின்னா. விதார்த்துக்கும் வீசா போட்டிருக்கேன், வீசா இருக்கா இல்லை அப்படின்னா. விதார்த்துக்கும் சொல்லிடுங்க. சொல்லிடுறோம், ஏற்பாடு பண்ணிடுறோன்ட்டாங்க. நைட்டு அடுத்த மாதம் போகிறாங்க, ஒரு 20 நாளில் கிளம்புறாங்க. யாருமே கூப்பிடல. நாளான்னைக்கு கிளம்ப போகிறாங்க. அது வரையும் இவர் காலில் ஃபோன் பண்ணி, என்ன உங்களுக்கு என்ன ஃப்ளைட்டு என்ன இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. சார் எங்கே இது சார், நீங்கள் சொன்னீங்க, அது நீங்கள் சொல்லக்கூடாதா, ஏங்க நாளான்னைக்கு எல்லோரும் போகிறோம், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னா. உடனே வீசாக்கு அப்ளை பண்ணி காலையில் அன்றைக்கி காலைல ஃப்ளைட்டு உங்களுக்கு 11 மணி ஃபோன் வருது ஆஃபீஸில், 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் ஃப்ளைட்டு மத்தியானம் அங்கே 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் போகிறீங்க அப்படின்னு எம்பசிக்கு டெல்லிக்கு. இங்கேருந்து போய் ஒன்று டெல்லி பாம்பே டெல்லியோ வந்து நேர எம்பசிக்கு போய் போன உடனே நான் கேள்வி கேட்டேன், வீசான்னு அங்கே டிக்கெட் கேட்டேன். அவர் ஃபேக்ஸ் பண்ணி ஒரு நாளில் வீசா வாங்கி மறுநாள் நான் அவர் சுவிட்சர்லாந்து. என்ன நடக்குது, சுவிட்சர்லாந்து போய் இறங்கினா அவர் கூட மறுபடியும் ஒரு 10 நாள். இவ்வளோ நாள் 2 பேரும் ஒரே ஷூட்டில் ஒன்றா இருக்கிறோம். இப்போ அவர் கெஸ்ட்டாக நான் இருக்கிறேன். அவர் பாட்டு எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அவர் கூட போய் மட்டும்தான், நான் மட்டும்தான். அவர் போய் உட்காந்துட்டு ரூம் போட்டு அவர் வந்து நீ சாப்பிட்டியா. ஆக்சுவலி அது எவ்வளோ அழகு பாருங்கள். ஒரே யூனிட்டு, நம்ம அங்கே தான் நடிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வரும் எல்லாம் இருக்கும். இப்போ அவர் கெஸ்ட்டு, அதனால் வந்து சாப்பாடு அதை வச்சுட்டு அன்றைக்கி அவர் ரூம் போட்டு அவர் என்னை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு 10 days வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா வேறு ஒரு ஊருக்குள்ளே போய் எனக்கு விருந்தாளியா அது வந்து பயங்கர ஜாலி. அது போனோன்னா அவர் சேர் போடு அப்படின்னா எனக்கு நானே இப்போ அந்த யூனிட்லேயே நானே இது நம்ம இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உருவாயிடுச்சு. முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அப்புறம் ஏதோ ஒன்றா ஃபோன் பண்ணுவார், வீட்டுக்கு போவேன், எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அவர் தான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார், பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அப்புறம் ஒய்ஃபுக்கு பேசினோம், சார் கல்யாணம் அப்படின்னா. அப்புறம் நான் அந்த டயத்தில் வர முடியாது, நிறையா பேரோட கல்யாணங்கள் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இன்னும் நம்ம நேர மீட் பண்ணலாம் ஒரு நாள் அப்படின்னா. அப்புறம் பேசினோம். அந்த 1 year வந்து நமக்கு பிடித்த ஒரு மனிதர் கூட
ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை அது வந்து என்றைக்கும் பசுமையானது. இப்போ நான் அதுக்கப்புறம் 2 தடவை சுவிட்சர்லாந்து போயிட்டேன். எப்போ போனாலும் எனக்கு நான் அவர் கூட இருந்த இடத்துல நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். திருப்பி போய் நான் இங்கே தான் அவர் நான் உட்காந்துருந்தேன், இப்படி போனோம் அப்படி போனோம், அப்படி இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், அதே கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. வெரி அவரோட பழகியதில் ஏதோ மறக்க முடியாத தருணம்னு இல்லை, எனக்கு எல்லா நாளும் மறக்க முடியாது. என்னென்னா ஒருத்தர் எவ்வளவு பிடிக்குமோ கிட்டக்கு போனோன்னா கொஞ்சம் நம்ம சில சமயம் பிடிக்காம போயிடும். பொதுவாக எல்லாரும் ஒன்று கிட்ட அது வந்து எனக்கு இல்லை. எனக்கு இன்னும் அவர் மேலே ஒரு பிரமிப்பு தான் இருந்தது. அவர் இன்னும் போனோன்னா இன்னும் அவர் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட்டு அது அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் மேடம் இருக்கட்டும், அவங்க பொண்ணு டாக்டர், அப்போ பொண்ணு இருந்தாங்க, பையன் இல்லை, அப்போ பொண்ணு இருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த குழந்தையெல்லாம் வந்து அவங்க பேசுகிற விதம், அவங்க பார்க்குறது எல்லாமே அந்த இவர்கிட்ட இருக்கிற பணிவு அப்படியே. அது மாதிரி வந்தால் எங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளை உள்ள அனுப்பிச்சிட்டு தான் அவர் போவார். நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வரைக்கும் மேலே வீட்டுக்கு போயிருக்கேன். வீடு வேறு ரோடு வேறு வந்து கார் ஏற்றிட்டு தான் போவார். வந்தான் போவோம் அப்படின்னு. இது ஏற்றுறது வந்து என்னென்னா நம்மளை மட்டும் இல்லை, சுரேஷ் சந்திரா எத்தனை தடவை போனாலும் வந்து விட்டுட்டு போகிறாரு. அவர் வேலை பார்க்குறவர் தான். அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட், அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கமாகவே இருக்குது. நல்ல குணங்கள் அவங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா அவங்க அப்பா அம்மா அப்படி தான் வந்திருக்கு. அவங்க பார்த்துக்கிட்ட ஒரு விதம் அவர்கிட்ட இருக்குது. அவர் பிள்ளைகளுக்கு வர்றது அதை பார்த்தோம் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லை அவ்வளோ பெரிய ஆளே அவ்வளோ ரொம்ப பணிவாக இருக்கார் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எதனால் வந்தது? இல்லை, எனக்கு நான் ஆக்சுவலி என்னென்னா மெயினாக பண்ணோம். அப்புறம் வந்து படம் நடிக்க ஆரம்பித்தேன், எல்லாம் சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிது. எனக்கு தோணுச்சு நம்ம எதுக்கு சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார், என் ஃப்ரெண்டு அப்போ கனடாவுக்கு போயிருந்தேன். நான் கனடாவே போயிருக்கலாம், எனக்கு ஒரு கப்பலில் வேலை கிடச்சிது, நான் அது போய் லைஃப் மாறிந்திருக்கலாம். பணம் மட்டும் தேவைன்னா ஏதோ ஒன்று போயிருக்கலாம். அப்போ நம்ம வந்தது வந்து இந்த ஆர்வம் நடிப்பு மேலே. அப்போ நீ வந்து தப்பாக ட்ராவல் ஆகிற பணத்துக்கு ஒரு ட்ராவல் ஆகுதோன்னு எனக்கு தோணுச்சு. அப்போது இந்த படத்தை நான் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு வந்து யாரும் தயாராக இல்லை. அப்போ நானே வந்து குற்றமே தன்னை தம்பி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக பணத்தை வச்சு குற்றமே தன்னை பண்ணோம். குற்றமே தன்னை நமக்கு வியாபார ரீதியாக ஒன்றும் இல்லை, ஆனால் மதிப்பு ஒன்று கிடச்சிது. திரையுலகம் மேலே நம்ம மேலே ஒரு அடையாளம் கிடச்சிது அந்த படம். அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை வந்து அவரோட குற்றமே தண்டனை இயக்குனருக்கு உங்களுக்கு உள்ள நட்பு சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னென்னா மணிகண்டன் வந்து எனக்கு சுரேஷ் சந்திரா தான் அறிமுகப்படுத்தினேன். சுரேஷ் சந்திரா வந்து சார் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்ல கதை. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், படம் ப்ரொடியூஸ் பண்ணிங்களா, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பணம், அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க படம்னு. அப்போ உங்களுக்கு எனக்கு எதுக்கு சார் பணம் அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு என்ன அப்படின்னா, அவர் 2 வருஷம் செலவு ஒரு மாதத்துக்கு ஆகுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வரையும் என்னுடைய செலவு ஒரு மாதத்துக்கு பர்சனல் செலவாக இருந்தால் வெறும் 10 ரூபா போதும். எனக்கு நான் போய் வெளில டீ சாப்பிடுவேன், காஃபி சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரு 4 பேண்ட் இருக்கா, 4 ஷர்ட் இருக்கா, 2 ஷூஸ் இருக்கா, அவ்வளோ ரொம்ப ரொம்ப லிமிட்டட். என்னுடைய தேவைங்கிறது ரொம்ப கம்மி, ஒன்றுமே கிடையாது. எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவைகள் தான் அதிகமாக இருக்கிற, என்னோடய தேவைகள்ங்கிற சாதாரண. நீங்கள் என்னங்க உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு 1000 ரூபாய் மாதம் செலவுக்கு ஆனால் 1000 ரூபாய் 1000 வச்சு என்ன பண்ணி எங்கள் வண்டி வண்டின்னு ஒன்று இருந்தால் பெட்ரோலுங்கிறது அது என்ன மட்டும் இல்லை, அது குடும்பத்தை சார்ந்தது. நான் சொல்கிறேன் என்னோடய பர்சனல்னு சொன்னேன், என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை சொன்னதை விட நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்களா, சோறு சாப்பிடாமல் இருக்கணும், அதெல்லாம் வீடோடு சேர்ந்தது. அந்த செலவு குடும்ப செலவுங்கிறது வேறு, என் பர்சனலாக தனி பண்ணு எனக்கு ஒன்றுமே இல்லை. 1000 என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை அனுப்புகிறேன்னு தான் மணி எனக்கு அறிமுகப்படுத்தினா. ஒரு விண்ட்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பான். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போனேன். அப்போ அவர் கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. உடனே அப்பயே 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து நான் பண்ணலாம். அப்போ ஒரு பட்ஜெட் சொல்லுங்கன்னு ஒரு படம் வேறு ஒரு கதை ஆரம்பித்தோம். அது ஆரம்பிச்சிட்டே இருக்கல, இவ்வளோ வா இருங்க இந்த படத்தை முடிச்சிடறேன், அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஏன்னா பணம் கம்மியாக இருக்குது, அந்த பணம் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு படம் போகிறேன். அப்போது காக்கா முட்டை அவருக்கு கம்மிட் ஆச்சு. சார் இந்த மாதிரி வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, காக்கா முட்டை நல்ல விஷயம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவர் அந்த படத்தை போய் பண்ணார். நான் அதுக்கும் பணம் எடுத்தேன்னா அப்புறம் அவருக்கு சார் பண்ணலாமா அப்படின்னாரு. ரெடின்னு இது வேணால் இப்போ வேறு ஒரு ஸ்கேலில் ஒரு கதை பண்ணலாம்
அப்படின்னு தான் குற்றமே தண்டனை. அது கொஞ்சம் பட்ஜெட்னு வந்து ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தோம். அந்த படத்தை ஆரம்பித்த போது ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு எப்படி படம், நான் வந்து என்ன சொன்னேன், கமர்ஷியலாக ஒன்று வேணும்னா நான் வேறு மாதிரி யோசிப்பேன். எனக்கு அது இல்லை. நான் என் மைண்டில் அப்போ 2 பேர் பேச இவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன புரிஞ்சுது. அதனால தான் குற்றமே தண்டனை எடுத்துகிட்டு பாலாஜி படம் பார்த்துட்டியோ, நீ என்ன தான் ரஜினி சார் வந்து பாட்ஷாவை சொன்னாலும் பயங்கரமாக, ஆனால் அவருக்கு பிடிச்ச படம் முள்ளும் மலரும். இந்த படம் தான் மனசுக்கு நெருக்கமாக, முள்ளும் மலரும் தான் மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். ஒன்றுக்கு வந்து இந்த படம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்காது, அவரே சொல்லிட்டார் ஃபோனில் வந்து படம் ப்ரிவியூ பார்த்து சொல்கிறார், உனக்கு பணமாக உனக்கு கிடைக்காது, ஆனால் இந்த படம் உனக்கு காலம் பூரா அப்படி ஒரு பேர் கிடைக்கும். இது மாதிரி உனக்கு படம் உண்மையாக அமையமான்னு என்ன படம் அப்படின்னா அதுதான் உண்மை. இன்றைக்கி வரையும் இன்றைக்கி அமெரிக்கா, கனடா, லண்டன் எங்கே போனாலும் அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள், பெரிய இயக்குனர்கள், பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அது என்ன படம் தான் இந்த கண் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நான் அவங்கள்ட்ட நேரடியாலாம் சொல்லியிருக்கேன், ஏங்க இவ்வளோ பாராட்டுங்க, இது அன்றைக்கி ஒரு ட்விட் போட்டிருந்தீங்கன்னா அந்த படம் பார்த்துப்பாங்க. எனக்கு உண்மையிலே அதை நான் ஆதங்கத்தெல்லாம் நேரட்டாலாம் வெளிப்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த படம் வந்து அப்படி இருந்து 21 நாள் ஓடிச்சு. என்னென்ன இல்லை, எனக்கு லாஸாக இருந்து சரி அது ஒரு பணமாக இருந்து செட்டில் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வரையும் அந்த படம் தான் எனக்கு ஒரு அஸ்திவாரம். இவர் வந்து வேறு மாதிரி படம் யோசிப்பார், வேறு மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மரியாதை க்ரியேட் பண்ணதே அந்த படம் தான் பேஸாக. மணி வந்து மிகச்சிறந்த இயக்குனர். நான் ஒர்க் பண்ணதில் வந்து அவருடைய படங்கள் வரிசையாக, இப்போ நீங்கள் இப்போ கடைசி விவசாயிலாம் வந்து எனக்கு குற்றமே தண்டனை விட வேறு ஒரு படி மேலே தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரி படம். ஆமாம், அவர் ஆக்சுவலி அவர் இப்போ மட்டும் இல்லை, அவருடைய தாட் எனக்கு நல்லா புரியும். திரையுலகம் அவரை எப்படி பயன்படுத்திக்க போகுதுன்னு நான் யோசிக்கிறேன் தவிர, அவருடைய விஷன்ஸ், அவருடைய தாட், ஏன்னா அவர் நினச்சிருந்தா கமர்ஷியலாக ஒரு இடத்துக்கு இன்றைக்கி சில இயக்குனர் மாதிரி அவரும் ஒரு இடத்துல கமர்ஷியலாக போகணுன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அவர் தயாராக இருந்தாங்க. அவருக்கு வந்து இப்பையும் அவருக்கு வந்து தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் மைண்ட் அது இல்லை. ஆமாம், அவர் வந்து எனக்கு இதுதான் சார் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்புறது என்னென்னா, எப்படி ஒரு காலத்தில் மித்தவரோட கம்பேர் பண்ணலை, அவங்களுக்கு மாறி இல்லை. ஆனால் இன்றைக்கி வரையும் மறக்க முடியாமல் மகேந்திர சாரையோ, பாரதிராஜ சாரையோ, பாலச்சந்திரன் சாரையோ நீங்கள் இப்போ இயக்குனர்களை நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த இடத்துல மணி ஒருத்தர் இருப்பார். நம்ம ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தாலும் இப்படி ஒரு டைரக்டர் இருந்தான் அப்படிங்கிறதுல மணி இருப்பார். உங்கள் குரங்கு பொம்மையில் நித்திலன் எப்படி வந்தார்? நித்திலன் வந்து ஆக்சுவலி ஒரு இந்த குற்றமே தண்டனை ஷூட் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அப்போது அடுத்த ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிடாயின் கரணிமனம், அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த படத்தை வந்து ஈராஸ்க்கு அவங்க கேட்டாங்க, அப்போ அவங்க பண்ணுறாங்க, அது நம்ம நடிக்கிறதா போச்சு. அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்க்குறேன், டைட்டில் ஞாபகம் இல்லை, அம்மாவுக்கும் பையனுக்குமான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதை பார்த்து நான் டப்பிங் போகிறேன், காரில் போனால் அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. டிரைவர் வந்து சார் அடுத்த நான் திட்டேன் அவனை, வண்டியை ஓட்டும் முதல்ல, ஏன்னா அவன் வந்து அவனை ஆர்வத்தில் அடுத்த சீன் போடா அப்படின்னு பேசினா எனக்கு தேம்பி அழுகிறேன். நேராக டப்பிங் தேட்டர் போனேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இதை பாருங்கள் அப்புறம் பிக் ஸ்க்ரீனில் வந்து அதை பார்க்குறோம். நான் திரும்பி வந்தா நீ இருப்பியப்பா, ராமலிங்கம் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தானே வந்தேன், கொல்றதுக்கு இல்லையே. அதை பார்த்தா தியேட்டரையே அழுகுது. ஒன்று டப்பிங்கை விட்டாங்க எல்லோரும், இருங்க இன்றைக்கி என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, யார் அந்த பையன்? உடனே என் தம்பிக்கு ஃபோன் அடிச்சு, இந்த இதை பாருன்னு அவன் பார்த்துட்டு அவன் அழுகிறான். நான் சொன்னேன் யார் அந்த பையன், அந்த பையன்கிட்ட பேசணும் அப்படின்னா உடனே நம்பர் பிடிச்சானு கொடுத்தேன். நிதிலன்ட்ட பேசினேன், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குன்னு, நீங்கள் என் தம்பியை பேசுவான் பாருங்க அப்படின்னா தம்பி பேசினேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் கேளு நம்ம பண்ணலாம் அப்படின்னா. உடனே அவர் போய் கதை கேட்டாப்புல, கதை கேட்டோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவருக்கு என்ன வச்சு பண்ணுற ஐடியா இல்லை, அவருக்கு வந்து அவர் வேறு ஒருத்தர் தான் அவர் ஐடியா இருந்தது. ஏன் இல்லை, நான் உங்கள் அண்ணனை வச்சு இல்லை, நான் வேறு பிளான் அப்படின்னாரு. அப்புறம் அவன் இல்லை, அவர் வந்து வேறு ஒருத்தர்னா என் தம்பி சொல்லிட்டேன்,
எங்கள் அண்ணனை வச்சு பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம், வேறு ஆளுன்னா நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், ஏன்னா அவருக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இல்லை இந்த கதை உங்கள் அண்ணனுக்கு செட் ஆகும், பிளான் பண்ணலாம் அப்படின்னா உடனே ப்ரொடியூசர் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவரும் என் ஊருக்காரர். அப்போ அவரை பார்த்து கிருஷ்ணன் பார்த்து சொல்லி சரி சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என் சம்பளம் மட்டும் இல்லாமல் பேசிவிட்டு அந்த படத்தை ஆரம்பித்து போனால் திடீர்னு இடையிலேயும் நிதிலன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போய் பார்த்து வந்தால் இல்லை சார் நான் வேறு பெரிய ஹீரோவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு படம் இப்போ டிஸ்கஷன் ஒரு மாதம் போனதுக்கப்புறம் போயிட்டார். ஒரு மாதம் கழித்து அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி சார் இல்லை சார் நம்மளை பண்ணலாம். நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு வந்து நல்ல கதை, இது ரொம்ப டேலண்டடாக அவர் தான் அப்பப்போ விட்டுட்டு ஓடினதில் திருப்பி வந்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம், ஆரம்பித்தோம் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்ததில் அப்புறம் வந்து ராஜ்கரன் சாரை கேட்டார். ராஜ்கரன் சார் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லையே தம்பி அப்படின்ட்டார். அவர் ஆக்ஷன் அது என்னன்னா அது இல்லைன்னா அப்புறம் அவர் தான் பாரதிராஜா சார் நல்லாயிருக்கும். அப்புறம் பாரதிராஜா சார் என் கல்யாணத்து பத்திரிகைக்கு போகிறேன், அவர் வாயாப்பில் உட்காந்து பேசிட்டு சார் நிதிலன் ஆல்ரெடி பாரதிராஜா சாருக்கும் நிதிலனுக்கு தெரியும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ஏதோ பாராட்டிருக்கா இந்த மாதிரி கதை, அவர் கதை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்க. எல்லாருமே அமைஞ்சு ஆக்சுவலி நிதிலன் வந்து ரொம்ப எப்படின்னா அவருடைய ஒரு சில கதையெல்லாம் படமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு நாலேஜ், பயங்கர நாலேஜ். சில கதையெல்லாம் நம்ம கதைக்கு பயம் வந்துடும், ஏப்பா இந்த கதையெல்லாம் என்ன எப்படிப்பா படம் எடுக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு அவனோட சிந்தனைகள்லாம் ரொம்ப அதை புரிஞ்சு இது எப்படி படமாக எடுக்கிறதுன்னு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி. இப்போ விஜய் சேதுபதி இப்போ பண்ணுற படம்லாம் பாருங்கள், அது ரொம்ப குரங்கு பொம்மையை விட பெருசாக ஹிட் ஆகும். அவன் பயங்கரமான ஒரு அவருடைய கதைகள் எல்லாமே கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கே வழக்கமான விஷயமா இருக்காது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவனோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்கான டைரக்டர். அந்த படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதே பொருளாதார ரீதியாக அந்த படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு லாபமான படம் தான். என்னென்னா பெரிய லாபமாக ஆகலை, ஆனால் லாபமான படம் தான் அந்த படம். பாரதி ராஜாவோட அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா இன்னொன்று பாரதிராஜ் சாரோட எனக்கு ஒரு நாள் தான் ஷூட்டு. ஆனால் ஒரு நாளில் வந்து நான் அவர் ஷூட்டிங் நாளில் போயிடுவேன், அந்த பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை, அவள் கூப்பிட்டு அந்த காலத்தில் என்னென்ன அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி பேசுவோம். ஆனால் அந்த வாய்ப்பு தான். நான் பாரதிராஜா சாரோடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன், இன்னும் முடியல அந்த படம். அந்த படம் ஷூட் பண்ணும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக ரொம்ப என்னென்னா நான் அந்த குற்றமே தண்டனையில் படம் நினச்சி எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ டயத்தில் இவர் கூப்பிட்றாரு. எனக்கு இவர் கூப்பிட்டா சொல்லிட்டாங்க காசு தர மாட்டான்ட்டாங்க. நான் இப்போ எனக்கு பொருளாதாரம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணுறது இந்த டேட்டுன்னு 2 தடவை கூட உன்னை கூப்பிட்டு வர மாட்டேன் நீ அப்படின்னாரு. சார் வரேன் அப்படின்னா. சரி என்ன இருக்குது, நம்ம நடிக்கிறது காசு கேட்குறோம், சரி இவர் டைரக்ஷனில் இவ்வளோ காசு கேட்டால் கொடுத்தாருன்னா பண்ணுவோம், இல்லைன்னா சார் என்னோடய நிலைமை இப்படி இருக்குது, நான் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படி தான் போனேன். என்னமோ சொல்கிறானுங்க எல்லோரும், நீ நல்ல நடிகை அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க என்னமோ. சரி இந்த கதையை நான் இப்படி பிளான் பண்ணேன், இது இருக்குது, நீ என்ன வாங்கினேன்னு தெரியாது, நான் என்ன நினச்சா அந்த சம்பளத்தை சொல்கிறேன், இந்த காசு ஒன்று தரேன் என்னால் முடிஞ்சு, அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐயோ பார்த்தாங்க கண்டிப்பாக பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். போனால் ஈவினிங் உனக்கு செக்கும் ஸ்கிரிப்டும் கொடுத்து விட்றேன்னாரு. சரி ஈவினிங் போய் வந்த ஸ்கிரிப்டும் வந்து செக்கை பார்த்தா ஆச்சரியம், ஏன்னா ஃபுல் சம்பளமும் இருக்குது. எனக்கு என்னது தப்பாக அவர் எழுதிட்டாரா, நம்ம பாட்டு எடுத்து போட்டார்லாம் இருக்குது. நான் அவளை ஃபோன் பண்ணி சார் ஸ்கிரிப்ட் வந்துச்சு, ஆமாம் சம்பளம் அது யோ உன்ட்ட அதானே ஏன் சொன்னேன், இப்போ என்ன பேசுன்னு, இல்லை அந்த காசு வந்துருச்சுன்னு, வச்சுக்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு. என் திரையுலகத்தில் 13 வருஷத்தில் ஃபுல் சம்பளத்தையும் ஒரே செக்காக கொடுத்தது அவர் தான். எல்லோரும் ஏங்க எப்படிங்க அப்படின்னாரு. அவரே சொல்லலே அவர் இன்றைக்கி வரைக்கும் இப்போ நான் எங்கே போனாலும் எனி டைம் அவர்கிட்ட ஃபோன் பேசலாம். நான் போனால் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா அனுப்புறது. அவர் வந்து அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, உன்னை யாரும் இங்கே இது பண்ணலடா, நான் அந்த மாதிரி இப்போ இல்லையேடா, உன்னை வந்து நீ இருக்க வேண்டிய இடம் வேறேன்னு அவர் என்னை ரொம்ப பெருசாக பார்க்குறது அவர் தான். ரொம்ப மனம் விட்டு பயங்கர எனக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது மீறி
இவ்வளவு தகுதிப்படுத்த ஒரு மனிதர் வாயால் அது வருதுன்றீங்களே, அது அதனால தான் இது என் பொண்ணு சொன்னேன், இதுக்கு மேலே இதுவே போகுது காலங்காலம். இன்னொன்று என்னென்னா நினச்சி பாருங்கள், எனக்கு வீடு அங்கே தேடுறேன், இவர் வீட்டு நீலங்கரை வீட்டு பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. இவர் வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட வந்து சொல்கிறேன், இங்கப்பா இந்த ஏரியாவில் வீடு வேணும், ஏதாவது வீடுன்னு. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன், ஈவினிங் போகிறேன், இருங்கண்ணா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இவர் வந்துட்டார். வாயா என்ன எங்கே அப்படின்னா, இல்லை சார் அந்த வீடு பார்க்குறவங்க. அப்படியா எங்கே? இங்கே தானே, 5 நிமிஷம் வேறு நான் வரேன் அப்படின்னாரு. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போகலாம் அப்படின்னு ட்ராக்ஸு டிஷர்ட் மாட்டிட்டு, உன் காரில் போயிடலாமா? போகலான்னு காரில் வந்தார். முன்னாடி உட்காந்தார். போய் வண்டி விடு. எங்கேயா அப்படின்னாரு. நான் பின்னாடி உட்காந்து வீடு போய் இந்த வீடா இரு அப்படின்னு அவர் இறங்கி போய் வீட்டை போய் பார்த்துட்டு, தெரியும்ல பையன் நல்ல பையன் இருக்குது, வீடு கொடுத்துருங்க அப்படின்னா. ஐயோ அவங்களுக்கு வந்து அவர் வீடு பார்க்குறது. சார் சொன்னேன் வாயா ஒன்று வேறு எங்கேயா இருக்குது அப்படின்னா, இந்த அங்கே ஒரு வீடு இருக்கேன், வா அங்கே போ. வீடு தேடுறாருங்க. எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இது ரியாக்ட் பண்ணவே முடியல. இறங்கி 1 மணி நேரம் வீடை தேட்டு ஒன்று போய் நிற்கல கை கட்டிக்கிட்டு, இந்த வீடு இந்த வீடு நல்லா இருக்கும்டா, அந்த வீடு எடுத்துக்க. நான் சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவா தெரியல அப்படின்னா அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு ஏதோ லிட்டரில் எனக்கு அதிகம் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம இவரெல்லாம் பேசுகிறதே நமக்கு பெரிய கொடுத்து வச்சது. அது என்னென்னா அவள் அது இப்போ என்ன அவ்வளோ யதார்த்தம் பழகிற இடத்துல. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் நான் பார்த்து வியந்தது அது இன்றைக்கு வரையும். இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா உடனே ரூம் அவர் வீட்டில் சொல்லி அவர் ரூமை திறந்து விட்டுருவார். ஏன் வந்தால் 3 நாள் இருக்கணும், 3 நாள் சாப்பாடு எல்லாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க அவராக உங்களுக்கு செஞ்சார். உண்மையில் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒரு 6 வருடமாக இருக்கிறேன். 6 வருடமாக எனக்கு வண்டி எனக்கு திடீர்னு ஒன்றுமே இல்லை கையில், கார் இல்லைன்னா அவர் காரை எனக்கு கொடுத்துட்டாரு. நான் 8 மாதம் அவர் காரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீ வச்சுக்கடா அப்படின்னு. நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த காரை ரிட்டர்ன் பண்ணேன். இது சில ஆட்கள் அவர் கூட இருந்தாருக்கலாம், ஏங்க அவர் எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு, ஏன் பண்ண மாட்டாருங்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே அதெல்லாம் சொல்லுவாங்க. பெத்த பையன் மாதிரி தான் அவர் பார்த்துக்கிறது. அவர் இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா அவர் சொல்லுவார், நீ உருப்பிட மாட்டேன் பாரு, நீ வந்து நீ என்னடா இப்படியே இருக்க, கொஞ்சம் கற்றுக்க, கொஞ்சம் அதெல்லாம் வேணும்டா, அதுதான் சினிமாவுக்கு தேவை. நீ இன்னும் புசுக்குன்னு போயிட்டா உனக்கு ஈஸியாக போயிடுவாங்கன்னு நீ இல்லை, நீ இங்கே இருக்காத, பெங்காலி போயிடு, போனதுக்கு நீ அங்கே தான் கரெக்டு, இங்கெல்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பு இப்படிலாம். அது மனமருந்து இந்த பயணிகள் கவனிக்கும் படம் பார்த்துட்டு வந்து ஃபோன் அடிச்சிட்டாரு. ஷூட்டிங் லொக்கேஷன் அவர் படம் நடிக்கிற படத்துக்கு லொக்கேஷன் போயிட்டேன். யாராவது அழுகிறாரு. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அவர் ஒரு பெரிய லெஜண்டோடலாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீ இப்படியான ஆள், நீ இப்படி இருக்க அப்படின்னா, நீ அது எப்படா பேசுகிற அப்படின்னா. அவருக்கு ஆசை இதை நான் பேசி காட்டுறேன், எனக்கு வரவே மாட்டேங்கிறா, நீ எப்படி அதை பண்ண இது பண்ண அப்படின்னு. ஐயோ அது பேசேன் அப்படிம்பாரு. இதுக்கே நான் சொல்ல, சார் எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் சார், நான் வந்து என் திறமைக்கு மீறி தான் நான் இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. நான் இந்த பொசிஷன் கிடச்சது எனக்கு பெருசு. இன்னும் அப்பா நீ என்னமோ சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு தெரியல அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், இதை விட திறமைசாலியில் நான் இன்னும் பார்த்து பயந்தவன்லாம் இருக்கேன். எனக்கு இப்போ சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, முருகன்லாம், அவெல்லாம் மேடையில் பண்ணாலே எனக்கு கை காலில் ஆடிடும். இவங்களாம் ஒன்றுமே வர முடியாது. அவன் அவ்வளோ ப்ரில்லியண்டான ஆட்கள் பார்த்துட்டேன். நான் அதை சொன்னேன், அவெல்லாம் ஊரில் தண்ணி நெஞ்சிட்டு இருக்கான் சார், திறமைசாலிகள்லாம் இருக்காங்க, இது ஒரு வாய்ப்பு, அதை விட்டு எனக்கு இது கிடைக்கும். இதுவரை நான் எனக்கு உதவின்னு யார்ட்டையும் போய் நிற்கலை. எனக்கு அது போகுது. எனக்கு நமக்கு வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு வருமானம் கம்மியானால் தான் நம்ம பயம் வரும், தைரியம் போயிடும், ஃபியர் வந்துடும், இதெல்லாம் போகும் உங்களுக்கு அது. ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரையும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு மீறி நான் நல்லா இருக்கிறேன். இது மேலே இல்லை, நான் என்னுடைய திறமைகளை பங்களிக்கிறது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மக்கள். இதுக்கு மேலே என்ன போகுது, நான் பண்ணுறத பார்க்குறாங்க, இதுக்கு மேலே எனக்கு போதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கிறத வச்சு அவர் திருப்பி அவர் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அடையலான்னு நீ பார்க்குற, அப்படி இல்லை. இன்னும் உன்னை வளர்த்துக்கணும்னு இருக்குன்னா உங்கள் ஆசைப்படியாக நடக்கட்டும் விடுங்க. ஜோதிகாவோட 2 படம் நடிச்சிங்கல்ல நீங்கள்? ஆமாம், ஒன்று வந்து ஆக்சுவலாக அது கெஸ்ட் ரோல். அது எனக்கு அந்த டைரக்டர் பிரம்மா பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய அந்த குற்றம் கடிதல் படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன அதனால அவர் இந்த படம் எடுத்தாலும் மகளிர் மட்டும் எடுக்கல, ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண முடியும், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் போய் பண்ணோம். ஒரே ஒரு நாள் சீன் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் தான் வந்து திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி,
இந்த மாதிரி ஹிந்தி படம் துமாரி சொல்லுன்னு ஒரு படம் அதை ரீமேக் பண்ணுறோம், ஜோ மேடம் தான் நடிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா, நான் டிவிடி கொடுத்து விட்றேன், நீ பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அந்த படத்தை ஹிந்தி படத்தை பார்த்தேன். நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன், டைரக்டர் ஒரு தடவை மீட் பண்ணுறேன். அப்புறம் டைரக்டர் வந்தார், அப்புறம் அவர் கதை சொன்னார் இல்லை அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு போனால் ராதாமோகன் சார் எக்ஸலண்ட் டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் ஜோ மேடம் நமக்கு வந்து நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட்டு இப்போ ஃபீமேல் அவங்க இப்போ வந்திருக்காங்க, எப்படி இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டு, இதெல்லாம் ஒன்று இருந்தது. அவங்க தயங்காமல் கொண்டு போனது கிரேட். அவங்க படம் முடிகிற வரை வந்து உண்மையில் இப்படி உள்ள அவங்க ப்ரிப்பேர் ஆகிற விஷயம், அப்போ ஒரு சீக்வன்ஸுக்காக அவங்க அதுக்கு இன்றைக்கி ஜோ மேடம் வந்து சிவகுமார் சார் சொன்னார், அவர் ஒரு பொம்பளை சிவாஜிடா, அப்போ கூட நடிக்கிற எப்படி பெரிய விஷயம் தெரியும், அப்படியே தான் அவர் வீட்டுக்கு கூட சொன்னார். அவன் பயங்கரடா அவள் ஆர்டிஸ்ட், உண்மையிலே அவங்க ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்து பக்குவமாக எந்த விதமான ஒரு அவங்க ஒரு நான் ஆர்டிஸ்டோட சில பேர்லாம் பார்ப்போம் தெரியும், அந்த அந்த சின்ன ஒரு தலகணம் கூட இல்லாமல் நம்ம அந்த ஷூட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஹம்பிளாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. எனக்கு அந்த படம் வந்து இன்றைக்கி வரையும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடச்சது இந்த படம் தான். எல்லாரும் பார்த்தோன்னா ஐயோ அது என்னங்க அது என்ன. இன்னொன்று பிரபுதேவா மாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இது அந்த படத்தில் சாங்கு ரொம்ப நல்லா ஆடிருந்தீங்கன்னு. எனக்கு எவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆகட்டு மாஸ்டர் தெரியுமா, எங்கள் பட்டறையில் வந்து உங்கள் நடிப்பெல்லாம் ஆக்சுவலாக உண்மை. கில் ஆலன்னு ஒருத்தர் வந்து டைரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பிரபுதேவா மாஸ்டர். அவர் வந்து இவர் பார்த்துட்டு போனாங்க. அப்போது அவர் வந்து அதிகமாக பிரபுதேவா மாஸ்டருடைய படங்கள்லாம் எடுத்து எவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு ஒருத்தரோட கிடைக்கும் போது தான் கிடைக்கும், அதெல்லாம் பற்றி பேசினேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா நமக்கு டான்ஸ் தெரியாது, சும்மா ஃபோக்காக ஆடிருக்கோம், ஏதோ சும்மா அது அப்பையும் கடைக்குட்டியாக தானே இருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய மாஸ்டர் அந்த சாங்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு பயங்கர ஹாப்பி. இதை விட என்ன வேணும், ரொம்ப சந்தோஷம்னு இல்லை. அது அவங்க டான்ஸ் நல்லா அப்படிங்கிறது மீறி இல்லை, ஒருத்தருடைய அந்த அந்த ஃபீல் அது ரொம்ப அழகாக இருந்தது அப்படிங்கிறது தான். நம்ம அதை தான் எடுக்கணும். ஓ நல்லா அவர் சொன்ன நல்லா எழுதுன அந்த 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 மனம் அதுதான். சூர்யா பார்த்தாரா அந்த படத்தை? அவர் ஆக்சுவலி சத்தியமில் தான் பார்க்கும்போது அவங்களும் வந்திருந்தா, நாங்களும் எதார்த்தமாக அங்கே தான் ஃபேமிலி என் ஃபேமிலியோடு இருந்தோம். அப்போ பார்த்து பேச ஷூட்டிங்க்கு 2-3 தடவை வந்திருக்காரு. அப்போ அவர் நிறைய ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா சூர்யா சார் வந்து எனக்கு முன்னாடி தெரியும், அவருக்கு தெரியாது. என்னென்னா இது மௌனம் பேசியது, அதில் நான் ஒரு சாங்கில் சின்ன ஒரு சாங்கில் இருப்பேன். அவர் வந்து ஏவிஎம்மில் மைனா முடிஞ்ச 2வது படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் சும்மா ஆஃபீஸில் வச்சு ஆடியோ அவர் தான் வெளியிட்டார். அப்போ வந்து மைனா நல்லா பண்ணியிருந்தீங்க சார், நான் உங்கள் படம் அடிச்சிருக்கேன், நல்ல படங்க, இதில் படத்தில் சும்மா ஒரு ஷார்ட், அப்படியா இதாங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போது அது பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஷூட்டும் போது தான் இல்லை கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போதும் மீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த படம் ஷூட் பண்ணும்போது வருவார், எப்பயாவது வருவார், ஃப்ரீயாக இருந்தால் வருவார். அப்போ உட்காந்து பேசுவோம். நிறைய கார்த்தி சார் கூட கொஞ்சம் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா ஒரு வயது உட்பட்ட மாதிரி அது ஒரு விஷயம் தான். சூர்யா சாருங்கும்போது நமக்கு ஒன்று இருக்கும். ஆனால் அது அந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப அது எந்த படம் இருக்குது இந்த படம் இருக்குது இப்படி இருக்காது இப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். நல்லா சிவகுமார் சார் கூடயும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் மனோபாலா சார் எல்லோரும் போயிருந்தோம். அவர் ஸ்க்ரீனில் வந்து அவருடைய அந்த பேசின விஷயங்கள், சிவாஜி சாரை பற்றி பேசினதெல்லாம் போய் கேட்டுட்டு அன்றைக்கி வந்து காஃபி பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணது இருக்குது. அது ரொம்ப இதெல்லாம் எனக்கு இந்த படம் தான் ஏற்படுத்தி கொடுத்தது. என்ன சிவகுமார் சாரோட உட்காந்து பார்த்து எங்கேயா பார்த்து ஹலோ சார் அவ்வளோதான் பேசலாம். ஆனால் அவங்க சினிமா பாடுற விதம், அவங்க நடிகர், இதெல்லாம் ஒரு பரிமாற்றம் இருக்குல்ல, அது வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த படங்கள்னால் எதை சொல்லலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குற்றமே தண்டனை, ஒரு கிடாயின் கருணை மனம், குரங்கு பொம்மை, இல்லை இதெல்லாம் நல்ல படங்கிற மாரி எனக்கு ரொம்ப மன நிறைவாக பர்சனலாகவே இருந்தது வந்து குற்றமே தண்டனை,
கிடாயின் கருணைமணம். கிடாயின் கருணைமணம்லாம் ஒரு அது உண்மையிலே இன்னைக்கு வரையும் வந்து ஆக்சுவலி அது சரியாக போகலை அந்த படம் வந்து. ஆனால் அது பயங்கரம் கொண்டாடி இருக்கணும்னு ஆசைப்பட்ட படம். அந்த படம் நல்ல பாராட்டுகள் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த உயரத்தை தொடலை. இன்னைக்கு எங்கேயோ பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க கிடாயின் கருணைமணம், அது ஏன் போல் இப்போ இவங்கெல்லாம் கவனிக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த படம் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேராமல் போயிடுச்சு. ஏன்னா அது போயிருந்தா அந்த டைரக்டர் ரொம்ப பிரமாதமான டைரக்டர், அதுக்கப்புறம் 2 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பண்ணிதான் அது இன்னும் வேறு இடத்துக்கு போயிருந்திருப்பார். ரொம்ப நல்ல படம், நல்ல டேலண்டான டைரக்டர், ரொம்ப டேலண்டான டைரக்டர். இந்த சினிமா உலகத்தில் ஒருத்தர் நடிகராக அறிமுகமாகி ஜெயிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், எல்லா லைஃப்பில் எல்லாமே இப்போ ஒரு போராட்டம் தானே. என்ன நீங்கள் ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா தொழிலையும் ஒன்றும் இல்லை. இப்போ இன்ஜினியர் படித்தவங்க எத்தனை பேருக்கு இன்ஜினியர் வேலை கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. டாக்டர் படித்தவங்க வந்து டாக்டராக வச்சிடறான். ஆனால் எல்லாரும் அந்த உயரத்தை தொட்டாங்களா? டாக்டர்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் ரொம்ப கீழே இருக்கிற டாக்டரை பார்த்துருக்கோம். ஆனால் இன்ஜினியருக்கு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருக்க ஆட்களுக்கு எல்லா இதுக்கு. ஆனால் சினிமாங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்ட் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்குள்ளே ஆசை இருக்குது. நீங்கள் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கு சினிமாவில் மேலே ஒரு ஆர்வம் உண்டு. மிஞ்சி போனால் 2% 3%. அது வேணால் இந்த இது சொல்லலாம், நரிக்கதை மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் கிடைக்காதுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அதெல்லாம் மிகப்பெரிய கனவு அப்படின்னு இருக்கிறதுனால தான் காம்படிஷன் கம்மி. இன்னும் ஒன்றும் இல்லைன்னா இப்போ பேங்க் மேனேஜருக்கு போகிறேன், பார்த்துட்டு வாங்க உட்காந்து ஐயோ உங்கள் படம்லாம் மாதம் அவர் பேசுவேன். தம்பி எனக்கும் அப்போ வந்து நல்லா எழுதுவேன், நல்லா பண்ணுவேன், என்ன பண்ணுறது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், இதை படித்து இப்படி வேலைக்கு போயிட்டேன். அப்பையும் பாவி உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆசையை வச்சுட்டு வேறு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு. அதில் கலைஞர்கள்லாம் வந்து நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்ச பீப்புள். நம்ம பிடிச்ச விஷயத்தில் சக்ஸஸ் வேணாம், வாய்ப்பு கிடைக்க வேணாம், அதுக்காகவே வாழ்ந்ததே போதும். நான் தான் சொல்லுவேன், யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்க்குறேன், சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் பார்க்கல, இல்லை சார் நான் நீங்கள் விடவே விடாதீங்க, நீங்கள் கொடுத்து வச்சால் யாருக்காக நீ நிரூபிக்கணும் அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கையை என் பிடித்ததற்காகவே பயணித்ததே போதும். நீங்கள் கடைசி வரை இப்படி இருந்தாலும் சக்ஸஸ் தான் அது. இதை வந்து நான் போய் ஸ்டாராக ஆகி நின்று அது ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. பிடிச்ச வேலையை பார்க்குறது பெரிய விஷயம். அதனால் சினிமா வந்து அதுவும் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ரொம்ப என்னென்னா இப்போ நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பார்க்கும்போதே அந்த இதில் பார்த்தேன், ஒரு சின்ன ரீல்ஸில் பார்க்கும்போது அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, இவனை கூப்பிடுங்க, அவங்க இப்போ ஈஸியாக தேடி பிடிக்கிற இடத்துல திறமைகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ உங்கள் திறமை சாலிடாக இருந்தால் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி சின்ன கதாபாத்திரத்தை கூட அப்படி தான் பிடிக்கிறாங்க. யாரும் முன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம் அதெல்லாம் இல்லை. எல்லார் மொபைல்லேயும் இல்லை இது இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, அதை போட்டு அப்படி ஓட்டிட்டு எனக்கு அது பயங்கரமாக இருக்குது. நானே சேவ் பண்ணியிருக்கேன். இல்லை அதில் ஒருத்தர் பிரமாதமாக பண்ணாருங்க, அவருக்கு கேளுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 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 பெக்குலராக அந்த குவாலிட்டி ஒன்று கிடைக்குது. அதனால் திறமைகள் இருந்தால் ஈஸி. நம்பிக்கிறேன் முயற்சிகள் தான். நம்ம வந்து எங்கேயோ இருந்துட்டு என்கிட்ட திறமை இருந்துங்க அந்த அதான் அழகாக சொல்லுவாங்க, திறமை இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அந்த டயத்தை யார் கதவை தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. நீங்களே ஒரு கதையை எடுத்து எல்லாம் வச்சுருப்பீங்க, இப்படி ஒரு கதாபாத்திரம் நான் வந்து சார் அப்பா நான் இவங்க கரெக்டுப்பா அப்படின்னு அந்த டயத்தில் போய் பாடணும், அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ இவங்க எந்த நேரமும் அது சர்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தென்மேற்கு பருவ காற்றில் நீங்கள் நடிக்கிறதா இருந்ததா? அந்த படம் வந்து இங்கே தான் ஆஃபீஸ் மைனா முடிச்சுட்டு டப்பிங் நடந்துகிட்ருக்கு. எனக்கு டப்பிங் பண்ணல. அந்த டயத்தில் வந்து இவர் வந்து அங்கே லொக்கேஷனுக்கு வந்தார் சீன் ராமசாமி. என்னப்பா 10 பேர் மட்டும் ஒரு படம் எடுத்துட்ருக்கீங்க, என்ன படம் எடுத்துட்ருக்கீங்கன்னு தான் வந்துட்டு பார்த்தாரு. அப்போது இதில் வேலை பார்த்த ஒரு கோ-டைரக்டர் அதில் இருந்தார். என்னை கூப்பிட்டாரு, சீன் ராமசாமி சார் படம் பண்ணுறாரு, அவங்க மீட் பண்ண நினைக்கிறாரு. நான் போனோன்னா வாப்பா அப்படின்னு கதையை சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு சேலரி கேட்டேன், அவங்க இல்லை இதுதான் சேலரின்னு சொன்னாங்க. சரி ஓகே படமே ரிலீஸ் ஆகலை, சேலரி இருக்குது, ஓகே பண்ணோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லோரும் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபோன் வருது ஒருத்தவங்க, சார் நாளைக்கு ஆஃபீஸ் வர சொன்னாங்க, உங்களுக்கு சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு. இல்லைங்க சேலரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. இல்லை சார் அது அவங்க பண்ணது, ப்ரொடியூசர் வந்து
பேசணும், அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொன்னேன், இல்லை சார் உங்கள் படம் நான் நடிக்கலை, கால் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். என்னங்க டக்குன்னு பிடிச்சேன், உங்கள் வாரத்தில் சுத்தம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு ஒரு வந்து காலையில் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் அனுப்பில நேராக காலையில் வந்து அந்த செக்கை தூக்கி திருப்பி சீனு சார் உட்காந்துருந்தார், கொடுத்தேன். அவர் எதுவுமே பேச முடியல, ஒன்று விட்டார். ஏன்னா அங்கே உள்ள ஒன்று நடந்திருக்கும், என்ன நடந்திருக்குது, அந்த பையன் ஒன்றுமே நடிக்கலை, அவனுக்கு ஏன் இந்த சம்பளம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது இன்றைக்கி வரும் தெரியாது. நான் செக்கை கொடுத்துட்டேன், அவர் வாங்கி இப்படி பார்த்தாரு, எதுவுமே பேசல, வந்துட்டேன். அப்போது படம் இங்கே அங்காடி தெரு படம் ரிலீஸு, கமலாவில் படம் பார்க்குறேன். சீனு சார் படம் இன்டர்வியூவில் வந்து நடந்தோம் சார் அப்படின்னு. அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் இது, நான் போய் உட்காந்து என்ன படங்களா சார் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா இந்த பையன் நம்ம தான் கமிட் பண்ணோம், நம்ம தான் பேசணும், இப்போ வேறு ஒன்றும் நம்மளால தப்பாயிடுச்சு, இவன் அட்வான்ஸை திருப்பி தர மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹீரோ கமிட் பண்ணியிருக்காங்க, அவன் அட்வான்ஸ் கொடுக்க, திருப்பி அட்வான்ஸ் கொடுக்கல, நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ வேற ஒரு படம் பார்த்து அவன் கூப்பிட்டு பேசுகிறான், இவன் யார் இவன்னா விறுவிறு வந்தால் இதே சரவண பவனில் படம் முடிஞ்சோன்னு, தம்பி வா நான் உங்கள்கிட்ட பேசணும், சரவணூரில் காப்பி ஆர்டர் பண்ணோம், 2 பேரும் உட்காந்து இந்த சரவணூரில் உட்காந்துட்டு, நீ என்னப்பா நீப்பா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப உன்கிட்ட கற்றுக்கணும், நீ என்ன இப்படி பண்ணிட்ட, நீ என்ன. நான் சொன்னேன் சார் இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டையும் கூப்பிட்டீங்க, அவங்க சொன்னதை பிடிக்கல அதனால சொன்னேன், நீங்களா ப்ரொடியூசர் உங்கள் மேலே இது பண்ணுறதுக்கு, அதுக்குலாம் அதில் அங்கே கிடையாது அப்படின்னு. இல்லை உனக்கு என்னடா சொன்ன இதானே, நான் தரேன் விடு, நீ தான் நடிக்கிற அப்படின்னு. இல்லை சார் எனக்கா நடி, நானாக இருந்தால் இப்படி பண்ணியிருந்தா நான் உன்னை பார்த்து பேசியிருக்க மாட்டேன், நீ எப்படி பேசுனேன்னு தெரியல, நீ ஒன்று அப்படி இப்படின்ட்டாரு. சரி வாங்க நான் பண்ணுறேன், மறுபடியும் நீ அட்வான்ஸ் தர வேண்டாம் நான் வரேன் அப்படின்ட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஷூட்டு அடுத்த வாரம் ஷூட் போகலாம், அடுத்த வாரம் ஷூட்டிங் போகலான்னாரு. இவர் என்ன சொல்கிறார், பிரபு சார் எனக்கு டப்பிங் முடிச்சுட்டு தான் போகணுன்னு. சார் நான் டப்பிங் இல்லை, எல்லோரும் டப்பிங் பண்ண அப்புறம் தான் நீங்கள் டப்பிங் பண்ணணுன்ட்டார். இவர்கிட்ட சொல்கிறேன் சார் டப்பிங் முடிச்சுட்டு போனாங்க. இல்லைப்பா எனக்கு நான் இவ்வளோ நாள் கழிச்சு படம் பண்ணுறேன், எனக்கு இது டைம் இருக்குது, அதனால் நீ எனக்கு பண்ணி ஆகணும். இல்லை சார் சாரி பண்ண முடியாதுன்னா, இப்போ ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு அவருக்கு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா. அப்போ திடீர்னு மறுநாள் ஃபோன் பண்ணுறாரு, இந்த சேதுன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தெரியுமா அப்படின்னா. சார் எனக்கு தெரியும் சார், அவன் எப்படி சார் இந்த கதைக்கு பொருத்தமான பையன், நல்ல பையன், நல்ல ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் பண்ணுங்க. ஆக்சுவலி இவர் ரெஃபர் பண்ணியிருப்பேன் தாஸ். ஒன்று நான் சேது நம்பரை வாங்கி சேதுக்கு ஃபோன் அடிச்சு, நல்ல கதை நான் கேட்டுட்டேன், நீ போய் கதை கேட்கணுன்னு கூட கேட்காத, அந்த படத்தை ஒத்துக்கோ அப்படின்னா. அவன் வந்து நீலாம் எனக்கு சொல்லுவியான்னு நினச்சேன், ஏன்னா ரொம்ப குள்ள நீ சொல்லுங்க இல்லையா, அவர் கேட்டார சொல்லணுன்னா. அப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடித்தான். அந்த படம் எனக்கு என்னென்னா மிஸ் ஆனதுன்னு இல்லை, ஒரு நான் எல்லோரும் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் நடிக்க வேண்டிய படமா, அப்படி இல்லை, மெயினாகவே நான் நடிக்க வேண்டிய படம் இல்லை. எப்போதுமே ஒரு படம் வந்து ஒருத்தர் தான் போயிட்டு என்னமோ தான் இருக்கும். அதனால் ஆக்சுவலி தென்மேற்க பருவ காற்று முதல்ல ஹீரோ பரணி தான், அவர் இல்லாமல் தான் எனக்கு வந்தது. அப்புறம் தான் இல்லை தென்மேற்கு பருவ, ஆமாம் அதுக்கும் அவர் தான் போயிடுச்சு. அதான் அந்த பையனுக்கு என்ன நினச்சதுலாம் சில விஷயங்கள் மிஸ் ஆனது. அதனால் எதுவுமே இதுன்னு இல்லை, ஒரு கதைன்னு எழுதுவோம், ஒருத்தர் பேசுவோம், ஒருத்தர் நடக்கும், ஒன்று போகும். அது இப்போ ஸ்டில் வரையும் அப்படி இருக்கும். ஒரு கதையில் ஒன்று மெனக்கட்டு ஒரு கதைக்காக நான் ட்ராவல் ஆகி ஒரு 2-3 வருஷம் உட்காந்து கடைசி நம்ம பண்ண முடியாமலாம் போயிடும். இந்த இயக்குனர் படத்தில் நம்ம நடிக்கலையே அப்படின்னு ஏதாவது ஒரு ஏக்கம் உண்டா உங்களுக்கு? அப்படி இல்லை சார், எனக்கு எல்லாரும் கூடயும் பண்ணணுன்னு ஆசை. என்னென்னா எல்லாருடைய இதுலேயுமே ஒரு டேலண்ட் இருக்குது எல்லாருக்குள்ளேயும். எனக்கு ஆசை என்னென்னா நிறைய நடிக்கணும்னு ஆசை, நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஆட்களோட ஒர்க் பண்ணணும். குறிப்பிட்டு இப்படித்தான் இல்லை, அது ஒர்க் பண்ணவங்களோட மேலே ஆசை வரும். இப்போ எனக்கு மித்தவங்களை பற்றி படம் ஜெயிச்சிருக்கு, பெரிய இயக்குநர்களாக இருந்திருக்காங்க, அது சொல்கிறது வந்து ஒரு போலியான விஷயம். எந்த நடக்கும், பெரிய இயக்குனர் அந்த தன்மை இருக்கும். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண ஸ்டைல் போனால் தெரியும். இப்போ எனக்கு பாரதிராஜா சார் மீட் பண்ணி ஒர்க் பண்ணோன்னே எனக்கு நான் பேசுகிறேன், பாரதிராஜா சார் மாதிரி ஒரு டைரக்டர் யாரும் பார்க்கவே முடியாது. எனக்கு அவர் சொல்லும்போது ஒன்று சொல்லுவேன், கல்லை கூட நடிக்க வைப்பார் அப்படின்னா எனக்கு அதில் உடன்பாடே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் படம் ஒர்க் பண்ணது தான் இருந்துச்சு, இவர் கல்லில் எதை வேணாலும் நடிக்க வைப்பார் அப்படின்னு. அப்படி ஒரு டைரக்ஷன் வந்து சீக்வன்ஸ் எடுக்கிறோம், சீன் வந்து அது புதுக்கோட்டையில், இது சென்னையில் மவுண்ட் ரோட்டில் நடக்குது, சிக்னலில் அந்த சீன் ஒரு லவ் சீன். ஆனால் ஷூட்டிங் புதுக்கோட்டையில் நடக்குது. நேராக ஒரு லாரி செட்டுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டாங்க வண்டி, ஒரு லாரி 2 லாரி நிற்குது,
பொட்டக்காடு புதுக்கோட்டையில் நின்றுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எந்த சீன் இந்த சீன் பார்ப்பேன், ஏங்க சீனை எதுவும் மாற்றிட்டீங்களா அப்படின்னு. ஏன் சார் இதான், இல்லைங்க இது மவுண்ட் ரோட்டில் நடக்கிற சீன் இல்லை, இது என்ன இங்கே அப்படின்னா, தெரியல சார்ன்றாங்க. இவர் வந்து என்னையா அப்படின்னு, இல்லை சார் சீன் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வா அப்படின்னு. எனக்கு இல்லை சார், எனக்கு என்ன ஒரு பொட்டக்காடில் இருந்துட்டு இது டிராஃபிக்கில் நிற்குது, இப்போ 2 பேருக்குமான காதல், இது பெரிய சீனு, இது என்ன ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் ரோட்டில் எடுத்திருந்தா கூட ரோட்டை சீட் பண்ணலாம், நீங்கள் ஒரு கிரவுண்டுக்குள்ளே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு. நீ வாயா அப்படின்னா, கேமரா இங்கே வைங்க ரெடி ஓகேயா என்ன வரல, ஒரு சின்ன மூவ் பண்ணி அவ்வளோதான் அப்படின்னா, ஒரு கார் வந்து அப்படி நிற்குது, டைட் ஃப்ரேமில் ஒரு சீனை முடிச்சிட்டாரு. வா காட்டுறோம்னா நைட்டு கட் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு வந்து இப்போ லாஜிக்காக பேசுறது அது மவுண்ட் ரோடை பற்றி பேசிட்டோம், நீங்கள் அது மவுண்ட் ரோட்டில் எடுத்த மாதிரியே ஃபீல் நமக்கு எடுக்கவே இல்லை, ஆனால் கற்பனைக்குள்ளே வருது. நான் தான் நீங்கள் பெரிய சீட்டர் சார் அப்படின்னு, இப்படி ஒரு சீட் பண்ணி ஒரு சீனை எடுக்க முடியுமா அப்படின்னா, அது ப்ரில்லியண்ட்டு. அது நீங்கள் ஒருத்தரோட ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு அது தெரியும். அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற இயக்குனர், இப்போ நான் ஒர்க் பண்ணது எனக்கு மணி கூட பண்ணணும், மணி கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஜாஸ்தி இருக்கும். கிடாயங்கர் டைரக்டர் ரொம்ப பிரில்லியன்ட் டைரக்டர். முருகையான ஒரு பையன் இருக்கான், அவனும் வந்து ரொம்ப பிரில்லியண்டான டைரக்டர்ஸ். நல்ல சில ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இதில் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன், எலி தென்னாலிராமன்லாம் பண்ணேன், யுவராஜ் தயாளன். ஆமாம், அமேசிங் டைரக்டர். ஐயோ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எலி தென்னாலிராமன் பண்ண டைரக்டர் அப்படி ஒரு டைரக்டர், பிரமாதமான டைரக்டர். அவங்க எழுத்தான் வந்து நீ பாருங்கள், இதே இதை நீங்கள் திருப்பி கூப்பிட்டு நம்ம அந்த படத்தை பற்றி பேசணும். ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர். ஆனால் அவங்க அதை ஏன் இவ்வளவான திறமை எங்கே அந்த படத்தில் இல்லைன்னு அதுதான் சொல்லணும். எல்லாரும் நான் அப்போதுலேருந்து சொல்கிறது, ஒரு திறமை வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, அது எல்லாம் சேர்ந்து அவங்க குழு அமையணும், அமைஞ்சால் அது நடக்கணும். அவனை கொண்டாடுவாங்க, சினிமாவை கொண்டாடுவாங்க. உங்களுடைய படத்தை உங்கள் அப்பா பார்த்தாரா, என்ன சொன்னார்? அவருக்கு அவர் சொல்லுவார், இது என் பையன் தானே, எப்படி இப்படி நடிக்கிறான். அவருக்கு இன்னும் ஆச்சரியம், ஐயோ இப்படி நடிக்கிறானா. அவர் வந்து இப்போது பொதுவாக வந்து இப்போ அப்பா அம்மாக்களுடைய வேலையே, எங்கள் அம்மா ஒரு ஐபேடில் சீரியல் பார்த்துருப்பாங்க, எங்கள் அப்பா ஃபோனில் ஏதாவது நாட்டு நடப்பை பற்றி ஓடிருப்பார். ஆனால் இதுவும் போகும் மைண்டு ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். 3 வேலையை ஒரு இடத்துல செஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க பெரிய எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஓடிது. இவ்வளவு நடிப்பை பற்றி எல்லாமே இவ்வளோ டீட்டெயிலாக அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை நம்ம நடிகன் ஆனதுக்கப்புறம் தெரியுமானே தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் பயங்கர சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ லாஜிக்கலாக இருக்கும். ஆனால் அவங்க மைண்ட்லேயே நான் வந்து நீ எப்படிடா அது சினிமாவில் போனால் மட்டும் வேறையாக மாறிடுறாது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு இதுவாக இருக்கும். நான் அப்பா இதுக்கு மேலே என்ன வேறு சந்தோஷம் என்ன, மித்தவங்க பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக எல்லாருக்குமே தன் தாய் தகப்பனை சந்தோஷமாக வச்சுக்கிறதுங்கிறது இருக்குல்ல, இந்த இதுவுமே சந்தோஷமாக பார்க்குறது தான். அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறது எனக்கு பயங்கர ஹாப்பி. அது உங்களுடைய நண்பர்களான விஜய் சேதுபதி விமலோடலாம் இப்போ உங்களுக்கு ஏதாவது படம் ரிலீஸ் ஆனால் சேது பேசுவான், அவன் படம் ரிலீஸ் ஆனால் பேசுவான் போகும். இது விமல் வந்து கூடுதல் நெருக்கம் இல்லையா? ஆமாம், விமல் வந்து கொஞ்சம் ஃபேமிலியாகவே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால் வந்து எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது மீட் பண்ணிடுவோம். அப்புறம் நாங்கள் வந்து நான் நேச்சுரோபதிக்கு அடிக்கடி போவேன். அப்போ அது போகும்போது அங்கே அவனும் வந்துடுவான், அவன் ஃபேமிலி வரும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்கிற எண்ணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ அடுத்த படம் வந்து ஒரு பிளானிங்கில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. ஆனால் வந்து இயர்லேயே அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், படத்தை பண்ணணும். இல்லை, எனக்கு வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி தான். படம் தயாரிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி தான். பொருளாதாரம் கை கொடுக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வர செத்து நான் படம் தான் எடுப்பேன். ஏன்னா சில படங்களுக்கு வந்து நான் தயாரிப்பாளர் தேடி புஷ் பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, எங்கேயா நிராகரிக்கப்பட்டுரும், நடந்துடும். இல்லைங்க இது ஒன்று இருக்குன்னு. அப்போ அதை வந்து வேறு வழியே இல்லைன்னு தோணுன்னா, இருங்க நான் தயாரித்து காட்டுறேன் அந்த படத்தை எப்படி நடக்குதுன்னு. அது மாதிரி இப்போ ஒரு கதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்த படம் அதுதான் இருக்கும், ப்ரொடக்ஷனில் இருக்கும். நல்ல நடிகர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு இங்கே சொந்தமாக படம் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. என்னென்னா அவங்கவுங்கள டிபெண்ட், அவங்களுக்கு அவங்க யோசிக்கிற விஷயந்தான். இப்போ இந்த திறமையை வந்து நான் பொதுவாக எந்த தொழிலுமே
தனக்காக மட்டும் அப்படின்னா அதை பண்ண வேண்டியது இல்லைன்னா ரூமில் நடிச்சு போயிடலாம். எங்கேயோ காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவைன்னு இருக்குது. அந்த வாய்ப்பு எங்கேயா கிடைக்கலன்னா சில பேர் நம்ம ஏன்பா இந்த பணத்தை போட்டு நான் பண்ணணும், நம்ம பேசாமல் இருக்கிற காசை வச்சுட்டு பேசாமல் பண்ணலாம், வந்தால் வாய்ப்பு பண்ணிக்கலான்னு சிலருக்கு. ஏன்னா அவங்க அந்த பணத்தை வச்சு ஒன்று வீடு வாங்குவாங்க, இல்லை கார் வாங்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ண சந்தோஷமாக. எனக்கு அது படமாக எடுக்கலாங்கிற அவ்வளோதான். அதுவும் ஒரு ஆசை தான், வீடு வாங்குற மாதிரி தான் அது ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி சார் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். இப்போ ஓடிடி வந்தோடனே தியேட்ரு வரல, க்ரௌடே வரலன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போது இந்த படம் போர் தொழில் மிகப்பெரிய பெரிய ஹிட்டு. நேற்று என் ஒய்ஃபு இப்போ நான் சொன்னேன் போய் படம் பாரு, நான் ரிலீஸ் அன்றைக்கே படம் பார்த்தேன். என் ஒய்ஃபையும் மச்சானையும் போய் படம் பாருன்னா நேற்று ஃபுல்லு போய் படம் பார்க்குறாங்க. அசோக் செல்வன் படம் 3 படம் முன்னாடி போகல, இப்போ படம் ஓடுது. நல்லா இருந்தால் படம் பார்க்குறான். இன்றைக்கி வந்து யார் நடித்தாலும் இன்றைக்கி வந்து படம் நல்லா இல்லை, யாரும் போகிறதில்ல. இந்த இது மணிகண்டனுடைய அந்த படம் குட் நைட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி நல்ல படங்கள்லாம் வந்து சசி சாருடைய படங்கள் லாஸ்ட்டாக சில படங்கள் சரியாக இல்லை. ஆனால் லாஸ்ட்டு படம் வந்து அயோத்தி பெரிய ஹிட்டு. நல்ல படம் எடுத்தால் இங்கே பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இது இல்லை அது இல்லை. மக்கள் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியோ இல்லை என்கேஜ் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு இன்னார் படம் பார்ப்பேன், இன்னார் படம் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நல்ல படம் எடுத்தால் பார்ப்பாங்க. உங்கள் மனைவி உங்களை எப்படி பார்க்குறாங்க? அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களும் பயங்கர சந்தோஷம். என்னென்னா அவங்க வந்து கிரிமினாலஜி பிஹெச்டி, அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க படிப்பை விட்டு சினிமா மேலே இது மேலே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அவங்க. அப்போது சில நல்ல கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுலையும் அவங்களோட பங்களிப்பு ஒரு விஷயம் இருக்குது. முடிவு எடுக்கிறது விஷயத்தில் இல்லை, சஜஸ்ட் பண்ணுறது. நான் வந்து இது இப்போ இது எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்குமா, அவங்க நல்லா இல்லைன்னு சொன்ன படத்தை நான் பண்ணுவேன்ருக்கேன். இல்லை இது ஒன்றும் இல்லை, எனக்கு அது பிடிச்சிருக்கேன், அதில் எடுத்து போக மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் அவங்க மூலமாக நல்லது நடக்கும். அப்புறம் அவங்களோட டீட்டெயில் பார்க்குறது அது கொஞ்சம் பெருசு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அவங்களோட முழு நேர வேலையும் என்னை பார்த்துக்கிறது, என் பிள்ளையை பார்த்துக்கிறது தான். என்னுடைய வேலை நடிப்பை போக அவங்கள பார்த்துக்கிறது தான் வேலையாக இருக்குது. இன்றைக்கி வரையும் அவங்க பெரிய சப்போர்ட். இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துக்குள்ளே இல்லை, நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தர் அலோவ் பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து ஏங்க நீங்கள் தேவையில்லாத வேலை, நீங்கள் வந்து வீடு வாங்கலை, அதை வாங்கலை, இது பண்ணல அப்படின்னா இந்த ப்ரெஷர் அவங்க. அதனால் இல்லை, அவனு சொல்லுவாங்க உனக்கு பிடிச்சது நீங்கள் சம்பாதிக்கிற, உனக்கு பிடிச்சது நீ செய். நான் சொல்லுவேன் நான் அப்பா காசு அழித்தாலோ யாரோ அழித்தாலும் எனக்கு தேவை பணங்கிறது என் பிள்ளை படிப்பு செலவுக்கு. பிள்ளைக்கு நல்ல உணவு நல்ல உடை அறிவை கொடுத்தா போதும். நம்ம சம்பாதிக்குமா அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. அதனால் சேவிங்ஸ் மேலெல்லாம் பெரிய இது இல்லை. ஆனால் எனக்கு சினிமா பண்ணணும். இந்த பயணம் மகிழ்ச்சியாக இருக்கா? ரொம்ப பயங்கரம். என்னென்னா எனக்கு ட்ராவல் சார், எனக்கு நான் அதை ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து வேன் ஓட்டும் போது டிரைவர் ஆகும்போது இந்த ட்ராவலுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த சினிமா பயணத்தால் மட்டும், அது எதுக்கு சொன்னால் சினிமா பயணத்தால் மட்டும்தான் நான் உலகத்தில் இன்றைக்கி ஒரு 45 கண்ட்ரி சுற்றிருக்கிறேன். எனக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. அதுக்கு ஒரே காரணம் என்ன, சினிமா பொருளாதாரம் மட்டும் இல்லை, வீசாவும் சினிமா தான் பெற்றுக் கொடுக்குது. ஈஸி சினிமா நடிகர்னு எனக்கு வீசா போகிற இடத்துல அவர் ஃபெமிலியரு. ஏன்னா சில நாட்டுக்குள்ளே போனால் வந்துட மாட்டான், தங்கிடுவாங்கன்னு ஒரு பயம் உண்டு. அப்போ இவர் ஃபெமிலியராக இருக்கிறதுனால நமக்கு வீசா ரிஜெக்ட் ஆகாமல் கிடச்சிருது. அப்போ நான் சில பயணங்களை சுற்றி பார்க்குறதும் எனக்கு இந்த சினிமா பயணம் தான் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷயம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டு எனக்கு சாய் சித்ரா நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய நிறையா இவங்க மூலமாக சினிமாவை பற்றி நிறையா விஷயங்களை இந்த சேனல் மூலமாக நான் ரொம்ப பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு உங்கள் கூட என்னுடைய அனுபவங்களில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் என்னுடைய நல்ல படைப்புகள் வருது, உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.